ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் டுடே நம்ம பார்க்க போறது எக்கனாமிக்ஸ் நம்ம படிச்சுட்டு இருக்கிற விஷயம். ஸோ ஏ லெவல் எக்கனாமிக்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம படிச்ச விஷயத்தினுடைய ஒரு ரீகப் ஒன்றை நம்ம பண்ணிட்டு நம்மளுடைய இன்றைய டாபிக்ஸுக்குள்ள நாம போவோம். ஸோ ஏற்கனவே நம்ம பிளானிங் பாஸ் பேப்பர் அனாலிசிஸ் வந்துட்டு 10 இயர்ஸ் வந்து நான் படிச்சு தந்திருந்தேன். அதனுடைய வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணப்பட்டு இருந்துச்சு. அதே சமயம் நம்ம படிச்ச டாபிக்ல வந்துட்டு இந்த முதலாவது யூனிட் வந்துட்டு 6 பிரதானமான டாபிக்ஸை கொண்டிருக்குன்னு சொல்லியிருந்தேன். இதுல பேசிக்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் சொல்லக்கூடிய பொருளியலினுடைய அடிப்படைகள் சம்பந்தமாக நம்ம நிறைய விஷயங்களை படிச்சிருந்தோம். இதுல பொருளியல் என்பது எவ்வாறு ஒரு சமூக விஞ்ஞானமாகப்படுகிறது, பௌதிக தேவை, உள தேவை, மனிதனுடைய பொருளாதார நடத்தை, பொருளாதார நடத்தைக்கும் தேவைக்கும் விருப்பத்துக்கும் இடையிலான தொடர்பு, பொருளியல் எவ்வாறு ஒரு விஞ்ஞானம் என்று சொல்ல முடியும், இயற்கை விஞ்ஞானம் என்பது என்ன, சமூக விஞ்ஞானம் என்பது என்ன, அதனுடைய ஒப்பீடு, அதே மாதிரி பொருளியல் எப்படி ஒரு ஏனைய இயற்கை விஞ்ஞானங்கள் இது வித்தியாசப்படும், ஒரு பொருளியலுக்கான வரைவிலக்கணம் என்ன, ஒரு பொருளியலை கற்பதனுடைய முக்கியத்துவம் என்ன, பொருளியலினுடைய வகைகள் என்ன என்று சொல்லி இதுல பேரின பொருளியல் என்பது என்ன, சிற்றின பொருளியல் என்பது என்ன, அதற்கான உதாரணங்களை பார்த்துவிட்டு நாம பொருளியல் கூற்றுக்கள் சம்பந்தமாக நேர்கூற்று, நியமக்கூற்றுன்னு சொல்லக்கூடிய பாசிட்டிவ் எக்கனாமிக் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதே மாதிரி நோமேட்டிவ் எக்கனாமிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லியிருந்தோம். உள்ளதே உள்ளவாறு என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன நடக்கும் என்பதனை உண்மையான உலக தரவுகளுடன் ஒப்பிட்டு செய்து சரியா பிழையா உண்மையா பொய்யான்னு சொல்லி நம்மளால பிரித்தறிய முடியுமாக இருந்தால் அது நேர்கூற்றுகளாகும். அதிகமான பொருளாதார கொள்கைகள் விளக்கப்படுவது நேர்கூற்றுகள் மூலமாகவும் என்று சொல்லி பார்த்திருந்தோம். அதே சமயம் நியம பொருளியல் என்று சொல்லும் போது ஒரு ஆலோசனை செய்கின்ற ஒரு அடிப்படையில் ஒரு வழங்கப்படுகின்ற ஒரு தனிநபர்களினுடைய ஒரு அகவயத்தன்மையினுடைய இண்டிவிஜுவல் பர்சனுக்கு மாறுபடக்கூடிய ஒரு கருத்தை நாம நியம பொருளியல் கூற்றுக்கள் என்று சொல்லுவோம். அநேகமான பொருளாதார கொள்கைகள் வகுக்கப்படுவது நியம பொருளியல் கூற்றுக்கள் என்று சொல்லி லாஸ்ட் கிளாஸஸ்ல எல்லாம் நாம படிச்சிருந்தோம், பார்த்திருந்தோம். அதே சமயம் இந்த மனித தேவைகள், விருப்பங்கள் என்பது என்ன, அதனுடைய விளக்கம் எல்லாமே நம்ம படிச்சுட்டு இந்த பொருளியலினுடைய அடிப்படைகளுக்குள்ள வரக்கூடிய எல்லா கன்செப்டையும் நம்ம படிச்சு முடித்திருந்தோம். தென் அது பிறகு நாம மூவ் ஆகியிருந்தது இந்த பொருட்கள், சேவைகள் என்று சொல்லக்கூடிய 2 விடயங்கள். எந்த ஒரு நிறுவனமாகினும் சரி, பொருட்களை அல்லது சேவைகளை அவங்க உற்பத்தி செய்ய வேண்டுமாக இருந்தால் அங்கு வளங்கள் என்பது தேவைப்படக்கூடியதாக இருக்கும். இதன் அடிப்படையில் இந்த வளங்களை நாம எக்கனாமிக் ரிசோர்சஸ், நான் எக்கனாமிக் ரிசோர்ஸ் என்று பிரிச்சு படிச்சிருந்தோம். பொருளாதார வளங்கள் என்று சொல்லியும் பொருளாதாரம் அல்லாத வளங்கள் என்று சொல்லி நம்ம படிச்சிருந்தோம். முக்கியமாக இந்த பொருளாதார வளங்கள் என்பது 4 விடயங்களை கொண்டிருக்கும். நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி என்று சொல்லி படிச்சிருந்தோம். இதனுடைய விவரங்களை நம்ம போன கிளாஸஸ்ல பார்த்திருந்தோம். அதுக்கு பிறகு நான் எக்கனாமிக் ரிசோர்சஸ், பொருளாதாரம் அல்லாத வளங்கள் என்பது என்ன, இதற்கான உதாரணங்கள் என்ன என்று சொல்லி வளங்கள் சம்பந்தமாக நம்ம படிச்சிருந்தோம். அதற்கு பிறகு இந்த வளங்களை கொண்டு உருவாக்கப்படுவதுதான் பொருட்கள், சேவைகளாக இருக்க போகிறது. இதன் அடிப்படையில் நம்முடைய எக்கனாமிக்ஸ்ல ஒரு பொருள் என்று சொல்வதன் மூலமாக என்ன டெபினிஷன் நம்ம கொடுக்கிறோம், அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் பொருளியலின் அடிப்படையில இந்த அருமையையும் அமையச்செலவையும் வைத்துத்தான் நம்ம பொருட்களை வகைப்படுத்துவோம். இதன் அடிப்படையில் 2 விதமான பொருட்கள் காணப்படும். ஒன்று பொருளாதார பொருட்கள், அதே மாதிரி பொருளாதாரம் அல்லாத பொருட்கள் என்று சொல்லக்கூடிய 2 பொருட்கள் காணப்படும் என்று சொல்லியும், இங்கு பொருளாதார பண்டங்கள் சம்பந்தமாக நாம போன கிளாஸ்ல லாஸ்ட் டாபிக்காக நம்ம பார்த்திருந்தோம். இதனுடைய அறிமுகமாக நான் சொல்லி தரும் போது சில விஷயங்களை நான் சொல்லி தந்திருந்தேன். ஒன்று, ஒரு பொருளாதாரத்துல அதனுடைய உற்பத்தியில அது அருமைத்தன்மையை உற்பத்தியில ஒரு அருமைப்பாட்டை கொண்டிருக்கக்கூடியதாகவும், நுகர்வுல அமையச்செலவை கொண்டிருக்கக்கூடியதுமான பொருட்களை நம்ம பொருளாதார பண்டங்கள் காணப்படுவோம். இவை ஒரு விலையை கொண்டிருக்கக்கூடும். இதற்கு வளச்செலவு காணப்படும், அமைய செலவு காணப்படும். வளச்செலவு என்பதை பத்தி நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருந்தேன். வளங்களினுடைய செலவு என்று சொன்னால் நீங்க நிலத்துக்காக வாடகை கொடுப்பீங்க, உழைப்புக்காக கூலி சம்பளம் கொடுத்திருப்பீங்க, உங்களினுடைய மூலதனத்துக்காக வட்டி கொடுத்திருப்பீங்க, உங்களினுடைய உழைப்பு முயற்சியாண்மைக்காக நீங்க ஒரு லாபத்தை எதிர்பார்ப்பீங்க. இது எல்லாமே உங்களுக்கான அமைய செலவுகள். பிகாஸ் ஒரு நிலமோ, உழைப்போ, மூலதனமோ, முயற்சியோ இன்னொரு விடயத்துக்கும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறதன் காரணமாக நீங்க ஒரு குறித்த ஒரு பொருள் அல்லது சேவையினுடைய உற்பத்தியில அதனை பயன்படுத்தும் போது அதற்கு ஒரு மாற்று பயன்பாடு காரணமாக அதற்காக இழக்கப்படுகின்ற மிகச்சிறந்த அடுத்த தெரிவினுடைய பெறுமதி என்பது அமைய செலவு. சோ இந்த அமைய செலவுகள் எல்லாமே ஒரு தெரிவினை மேற்கொள்ளும் போது, ஒரு குறித்த ஒரு சிறந்த தெரிவை நாம மேற்கொள்ளும் போது அதற்காக விட்டுக் கொடுக்கப்படுகின்ற அடுத்த சிறந்த தெரிவு என்பது எப்பயுமே ஒரு அமைய செலவாக காணப்படும். இது ஒரு பொருளாதார பொருட்களுக்கு காணப்படக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி வளச்செலவு என்பது உற்பத்திக்கு ஈடுபடுத்தும் போது வாடகை, கூலி சம்பளம் எல்லாமே கொடுத்துதான் நம்ம எல்லாத்தையுமே உற்பத்தி செய்யணும். சோ உற்பத்தியில் வளச்செலவு, நுகர்வில் அமைய செலவு காணப்படுகின்ற பண்டங்களாக இந்த பொருளாதார பண்டங்கள் காணப்படும். அதே சமயம் மனிதன் வந்துடும் தலையீடு செய்துதான் நிலம், உழைப்பு, மூலதன முயற்சி காரணிகளை ஒன்றிணைத்து பொருளாதார ரீதியான கொள்கை தீர்மானங்களை எடுத்துதான் இந்த பொருட்கள், சேவைகள் என்பது உற்பத்தி செய்யப்படக்கூடியதாக இருக்கும். இவை அருமையான வளங்கள் பயன்படுத்துவதால் எப்பயுமே விலை காணப்படும். விலை என்பது காணப்படுவதன் காரணமாக நம்ம கிட்ட போதிய அளவு வளம் காணப்படாத எல்லா பொருட்களையும் வாங்குவதற்கு, அதனால ஒரு குறித்த பொருளை நமக்கு எது மிக தேவையோ அதனை தெரிவு செய்வோம். அந்த தெரிவு என்கின்ற ஒரு விஷயம் காரணப்படுவதனால் இங்கு அமைய செலவு என்கின்ற ஒரு விஷயம் ஒன்று காணப்படும் சொல்லி நாம ஃபுல் அண்ட் ஃபுல்லியாக இதை போன கிளாஸினுடைய லாஸ்ட் பாகத்துல நம்ம பார்த்திருந்தோம்.
பார்த்துட்டு பொருளாதார பண்டங்களினுடைய பண்புகள் என்று சொல்லும் போது முக்கியமாக இந்த பொருளாதார பண்டங்களுக்கு வளச்செலவு அல்லது உற்பத்தியில ஒரு செலவு என்பது காணப்படும், எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காஸ்ட் ஆஃப் ரிசோர்சஸ். அதே சமயம் அமைய செலவு என்று சொல்லக்கூடியது காணப்படும், எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஒன்றை விட்டு கொடுக்காமலுக்கு இன்னொன்றை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது. அதே சமயம் எக்கனாமிக் குட்ஸ் ஆர் an outcome of the production process. ஒரு உற்பத்தி செயல்முறையினுடைய ஒரு வெளியீடாகத்தான் நம்ம அந்த பொருளாதார பொருட்களை பார்க்கிறோம். உற்பத்தி செயல்முறை என்பது என்ன? நிலம், உழைப்பு, மூலதன முயற்சி போன்ற காரணிகளை ஒன்றிணைத்து இடம்பெறுவதுதான் இந்த உற்பத்தி செயல்முறை. இது மனிதனுடைய தலையீடு காணப்படும். இதன் காரணமாகத்தான் இது நிரம்பலில் ஒரு அருமைத்தன்மை கொண்டவையாக காணப்படும். எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லிமிடேஷன், எல்லாருக்குமே இது கிடைக்கக்கூடியதாக இருக்காது. இதற்கான பர்ச்சேசிங் பவர், கொள்வனவு சக்தி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இதனை பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கும், அந்த விலையினை கொடுத்து. சோ தெரிவு பிரச்சனை என்பது காணப்படும். பிகாஸ் எல்லாராலையும் இந்த பொருட்களை வாங்க முடியாது. அவங்ககிட்ட காணப்படுகின்ற வளங்களை கொண்டு அந்த விலையினுடைய அடிப்படையில் இது தெரிவு செய்யப்பட வேண்டியதாக இருக்கும். சோ அதிகமான பொருளாதார பண்டங்களுக்கு விலை என்பது காணப்படும். அதே மாதிரி யாருக்கு இந்த பொருள் உரிமையாக காணப்படும் என்பதனை தெளிவாக நம்மளால் சொல்ல முடியுமாக இருந்தால் இது எல்லாமே ஒரு பொருளாதார பண்டங்களுக்குரிய பண்புகள் என்று சொல்லி லாஸ்ட் கிளாஸை நம்ம என் பண்ணியிருந்தோம். இதுதான் இவ்வளவு நாளாக நம்ம ஒரு 3-4 கிளாஸாக நம்ம பார்த்த விடயங்களினுடைய ஒரு சமரியாக நான் சொல்லியிருக்கிற விஷயம். இதுவரைக்கும் எல்லாருக்குமே வீடியோஸ் வந்துட்டு கிடைச்சிருந்துச்சா? எல்லாருமே வீடியோஸை பார்த்தீங்களா? ஆப் வந்துட்டு வேலை செய்தா உங்களுக்கு? இஃப் யூ ஹேவ் எனி ப்ராப்ளம், அதுக்குன்னு சொல்லித்தான் ஒரு அட்மினை வந்துட்டு நாங்க சேலரி கொடுத்து ஹையர் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ அவங்களோட நீங்க டிரெக்டாக உங்களோட வீடியோஸ் வேலை செய்யல, ஆப் வந்துட்டு வேலை செய்தில்லை, அல்லது மெயில்ல என்ன சரி பிரச்சனைன்னு சொல்லி என்ன சரி இஷ்யூஸ் நீங்க பேஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் directly you can message her or you can call to her. She will solve all of your video problems, right? So DA admin class videos னு சொல்லி admin இருப்பாங்க, இருக்கக்கூடிய 5 adminல. ஸோ அவங்களோட நீங்க கண்டெக்ட் பண்ணி அப்ல வெப்சைட்ல என்ன சரி வீடியோஸ் வந்து நடந்து முடிந்த கிளாஸ்னுடைய வீடியோஸ் வந்து வேலை செய்யலன்னு சொன்னா you can contact her, right? So these are the summaries. So இது எல்லாமே நம்மட லாஸ்ட் கிளாஸினுடைய சுருக்கமாக நம்ம பார்த்திருக்கிற விஷயம். ஸோ இன்றைய கிளாஸினுடைய டாபிக்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இன்றைய கிளாஸ்ல நாம இந்த பொருளாதாரம் அல்லாத பண்டங்கள்ல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த பொருளாதாரம் அல்லாத பண்டங்களை நாம நன் எக்கனாமிக் குட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நன் எக்கனாமிக் குட்ஸுக்கு இன்னொரு பெயர் இலவச பண்டம் அப்படின்னு சொல்லுவோம், ஃப்ரீ குட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரீயாக நமக்கு கிடைக்கும், நம்ம விலை ஒன்று செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அல்லது நேச்சுரல் குட்ஸ், இயற்கையிலிருந்தே நமக்கு இதை நுகர்வு செய்யறதுக்கு நமக்கு கிடைச்சிடும், நம்ம விலை ஒன்றும் கொடுக்க தேவையில்லை. ஸோ அதனால இயற்கை பண்டங்கள் என்று சொல்லியும் இயற்கை பொருட்கள் என்று நம்மளால சொல்ல முடியுமாக இருக்கும். அல்லது செலவு இல்லாமலுக்கு ஒரு விலை ஒன்று கொடுக்க முடியாமல் தேவை அல்லாமல் நமக்கு கிடைக்கிறதால இதனை ஒரு செலவு இல்லாத ஒரு பண்டம் என்று சொல்லுவோம். இது எல்லாமே இந்த பொருளாதாரம் அல்லாத நன் எக்கனாமிக் குட்ஸுக்குரிய இன்னொரு பெயர்களாக நம்ம கருத்தில் கொள்றோம். ஸோ இதன் அடிப்படையில் ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாமே நீங்க பார்க்கணும்னு சொன்னால் இயற்கையை நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா சரி, இயற்கையிலிருந்து நீங்க தினம்தோறும் சூரிய ஒளியை பெற்றுக்கொள்றீங்க, நேரடியாக அதை நுகர்வு செய்றீங்கன்னா அது ஒரு பொருளாதார பொருள். அதனை உங்களோட உற்பத்திக்கு நீங்க பயன்படுத்துறீங்கன்னு சொன்னா அது ஒரு இயற்கை வளம். சோ நம்ம இங்க பொருளாதார பொருள் சம்பந்தமாக பார்க்கிறோம். சோ ஒரு இயற்கையிலிருந்து நமக்கு ஒரு விலை செலுத்தாமலுக்கு இயற்கையினுடைய ஒரு விடயங்கள்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியதை பொதுவாக ஒரு பொருளாதார பண்டங்கமாக நம்ம கருதலாம். சோ இதன் அடிப்படையில ஒரு ப்ராப்பரான ஒரு டெபினிஷனோட நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இதனுடைய அறிமுகமாக நம்ம எப்படி இந்த பொருளாதாரம் அல்லாத பண்டங்களை நம்ம டிஃபைன் பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தோம்னா, முதலாவது இதனுடைய ஒரு ப்ராப்பர் டெபினிஷன் பாருங்க. பொருட்கள் வரையறையின்றி நுகரக்கூடிய அளவிலும், அதாவது உங்களுக்கு இந்த பொருள் வரையறையின்றி அன்லிமிட்டெட் உங்களால இதை கன்சியூம் பண்ணணும், உங்களுக்கு இது தேவையாக இருக்குதுன்னு சொன்னால் வரையறையின்றி உங்களால நுகரக்கூடிய அளவில் இருக்கும். ஒரு அன்லிமிட்டடான ஒரு கன்சம்ஷன் இருக்கும், ஒரு கன்சியூம் இருக்கக்கூடியதாக இருக்கும். மற்றும் பூச்சிய விலையில் எல்லையற்ற நிரம்பலை கொண்டதுமான, சோ உங்களுக்கு தேவைப்படுற நேரத்திலே எல்லாம் ஒரு வரையறையின்றி உங்களால எடுத்துக்கொள்ளவும் முடியுமாக இருக்கும். அதே சமயம் பூச்சிய விலையில் நீங்க விலை ஒன்றும் செலுத்தவும் தேவையில்லை. சோ பூச்சிய விலையில் ஒரு எல்லையற்ற நிரம்பல் அன்லிமிட்டெட் சப்ளையாகவும் காணப்படுமாக இருந்தால் அந்த பண்டங்களை நாம பொருளாதாரம் அல்லாத பண்டமாக நம்ம கருதுவோம். இவை மனிதனின் தலையீடுகளின்றி இயற்கையின் கொடையாக கிடைக்கக்கூடிய பண்டங்களாக காணப்படுகிறது. சோ மனிதனுடைய தலையீடு என்பது இங்கு இருக்கக்கூடாது. மனிதன் வந்துட்டு சூரிய ஒளியை தயாரிக்கிறதுக்கு எதுவுமே செய்யறது கிடையாது, ரைட்? சுவாசிக்கிற காற்றுக்கு வந்துட்டும் அதை கிடைச்சு வைக்கிறதுக்கு வந்துட்டும் ஒன்றுமே செய்யறது கிடையாது. கடல் நீரை நீங்க அப்படியே பயன்படுத்துறீங்கன்னு சொன்னால் அது இயற்கையிலிருந்து அப்படியே கிடைக்குது, உங்களுடைய வளிமண்டலம். சோ இவை மனிதனுடைய தலையீடுகள் இன்றி இயற்கையாக கிடைக்கக்கூடிய பண்டங்களாக காணப்படும். எந்தவித மனித தலையீடுகளும் இன்றி இவற்றை வழங்க முடியுமாக இருக்கும். அத்துடன் இவற்றை உற்பத்தி செய்யவோ நுகர்வு செய்யவோ வளச்செலவோ அமைய செலவோ காணப்படாது. நீங்க உற்பத்தி செய்ய போறீங்க,
அப்படின்னு சொல்றதுக்காக நிலத்துக்கு வாடகை கொடுக்க வேண்டியதும் அவசியம் இல்ல. எம்ப்ளாயீஸை நீங்க ஹையர் பண்ணி அவங்களுக்கு கூலிகள் சம்பளங்கள் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்ல. வட்டிக்கு கடன் எடுத்து அதுக்கு வட்டி கட்ட வேண்டிய மூலதனத்துக்கு வட்டி கட்ட வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்க உழைப்பு செய்றீங்க, முயற்சியாண்மை செய்றீங்கிறதுக்காக லாபத்தை எதிர்பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது. சோ உற்பத்தியில் எந்த ஒரு வளச்செலவும் இருக்காது. அல்லது நீங்க அதை நுகர்வு செய்றீங்கிறதுக்காக வேறொன்று விஷயத்தை விட்டு கொடுக்கணும் என்பதும் இங்கு ஏற்படாது. இது எல்லாமே ஒரு பொருளாதாரம் அல்லாத பண்டத்துக்கான பண்புகளாக காணப்படுகிறது. இதற்கு சிறந்த உதாரணமாக நம்ம சூரிய ஒளி, கடல் நீர், வளிமண்டலத்தை நம்மளால சொல்ல முடியுமா இருக்கு. இது எல்லாருக்கும் புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்ற விஷயங்கள்? மேக் சென்ஸ்? ரைட். சோ அனிதா ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காங்க. சூரிய ஒளி இலவில் கிடைக்காது தானே, சோ நிரம்பலில் பிரச்சனை இருக்குமே என்று சொல்லி. ரைட், திஸ் இஸ் a குட் கொஸ்டின். சோ நாம ஏற்கனவே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம படிக்கும் போது நான் உங்களுக்கு வளங்கள் சம்பந்தமாக நான் உங்களுக்கு படிப்பிச்சிருப்பேன். ரைட், வளங்கள் சம்பந்தமாக நான் உங்களுக்கு படிப்பித்த நேரத்துல நீங்க இந்த பண்டங்களுக்கு முதல் நம்ம வளங்கள் பத்தி படிச்சிருப்போம். இந்த வளங்கள்ல தான் நாம பொருளாதார வளம், பொருளாதாரம் அல்லாத வளம் என்று நம்ம படிச்சிருப்போம். அந்த இடத்துல நான் உங்களுக்கு தந்திக்கிற நோட்ஸை கவனமா பாருங்க. இயற்கையாலே இலவசமாக வழங்கப்படும், அமையச்செலவு அற்றது, பொருட்கள் சேவையினுடைய உற்பத்திக்காக அருமையற்ற வளங்கள் பொருளாதாரம் அல்லாத வளங்கள் என்று சொல்லிட்டு இங்க நம்ம சொல்லியிருப்போம் என்னது, உற்பத்தி செயற்பாட்டுக்காக பயன்படுத்தப்படும் இவ்வாறான இயற்கையினால பெறப்பட்ட வளங்களை இயற்கை வளங்களாக நம்ம கருதலாம். ஆனால் இவ்வளங்கள் வரையறையற்ற நிரம்பல் அற்றது என்பதனை புரிந்து கொள்ளல் வேண்டும். ரைட், வரையறையற்ற நிரம்பல் என்பது கிடையாது. இதுக்கு தான் நான் உதாரணம் நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது சன்லைட், சூரிய ஒளி என்பது என்ன செய்யப்படும், நமக்கு பகல் நேரத்துல தான் கிடைக்கும், இரவு நேரத்துல கிடைக்காது. ஒரு மழை நீர் என்பது மழை பெய்யும் போதுதான் கிடைக்கும். ஒரு சுவாசிக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு ஃப்ரெஷ்ஷான காற்று என்பது அந்தந்த இடங்கள்ல தான் கிடைக்கும். சோ இது நாம எங்க படிச்சோம், வளங்கள் சம்பந்தமாக நம்ம படிக்கும் போது. ரைட், வளங்கள் சம்பந்தமாக நம்ம படிக்கும் போது என்ன சொன்னோம், ஒரு இயற்கை வளமோ அல்லது ஒரு பொருளாதாரம் அல்லாத வளம் என்பதற்காக அந்த வளங்கள் எல்லாமே உங்களுக்கு வரையறையற்ற நிரம்பலில் கிடைக்கும் என்று நீங்க சொல்ல முடியாது. தட்ஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங். ஆனா நாம இங்க பார்ப்பது பொருளாதாரம் அல்லாத பண்டங்களை. சோ இந்த பொருளாதாரம் அல்லாத பண்டங்களுக்கு நீங்க என்ன செய்ய முடியும்னு சொன்னால், பூச்சிய விலையில் எல்லையற்ற நிரம்பலை கொண்டதுமான பண்டங்கள் என்று உங்களால சொல்ல முடியும். பிகாஸ் இங்க நம்ம பொருள் என்கின்ற ஒரு ரீதியில தான் நம்ம பார்க்கிறோமே தவிர வளம் என்கின்ற ஒரு ரீதியில் நம்ம பார்க்கல. சோ பொருள் என்று சொல்லும் போது சூரிய ஒளி என்பது ஒரு பொருள். அது காலையில உங்களுக்கு மட்டும் கிடைக்குதுன்னு சொன்னால் அந்த நேரத்துல உங்களால என்ன செய்ய முடியும், அன்லிமிட்டடாக உங்களால கன்சியூம் பண்ணிக்கொள்ள முடியும். ஒரு கடல் நீர் உங்களுக்கு இருக்குதாக இருந்தால் நீங்க அந்த இடத்துக்கு போகணும். உதாரணத்துக்கு இப்ப மத்திய மாகாணத்துல நீங்க இருந்தீங்கன்னு சொன்னால் மலையக பிரதேசங்கள்ல கடல் கிடையாது. அப்ப எங்க போய் நாங்க அதை எடுத்துக்கொள்றோம்னு நீங்க கேட்கலாம். பட் கடல் நீரை நீங்க அந்த இடத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் நீங்க அன்லிமிட்டட் சப்ளை உங்களுக்கு கிடைக்கும். சோ இங்க நல்லா நினைவு வச்சுக்கொள்ளுங்க, அந்த எல்லையற்ற நிரம்பல் கிடையாது என்பது இயற்கை வளமாக பொருளாதார வளமாக நம்ம பார்க்கும் போதுதான் நமக்கு அது தேவைப்படும். பட் ஒரு பொருளாதாரம் அல்லாத பண்டம் சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணும்போது ஒரு எல்லையற்ற நிரம்பல் என்பதை நம்மளால சொல்ல முடியுமாக இருக்கும். ரைட், சோ இதுல கொஞ்சம் தெளிவாக இருந்து கொள்ளுங்க. சோ when a supply is available, any good that can be consumed without any limitation. நல்லா பாருங்க, இங்க இங்கிலீஷ் மீடியம் நோட்ஸ்ல வந்து மிக தெளிவா சொல்லியிருக்கும். when supply is available, அந்த நிரம்பல் என்பது எப்போது கிடைக்கக்கூடியதாக உள்ளதோ அந்த டைம்ல தான். இப்ப கடல் நீர்னா கடல் நீர் கிடைக்கக்கூடியதாக உள்ள நேரம், சூரிய ஒளியா சூரிய ஒளி கிடைக்கக்கூடியதாக உள்ள நேரம். So when a supply is available, any good that can be consumed without any limitation at a zero price. இப்படி அந்த சப்ளை இருக்கக்கூடிய நேரத்துல எந்த பொருட்களையும் நம்மளால அன்லிமிட்டடாக நம்மளால நுகரக்கூடியதாக இருக்கும், எந்த ஒரு லிமிடேஷனும் இருக்கிறாது. ஜீரோ பிரைஸ்ல எந்த ஒரு விலையும் செலுத்தாமலுக்கு நம்மளால நுகரக்கூடியதாக இருந்தால் இஸ் கால்டு நான் எகனாமிக் குட், பொருளாதாரம் அல்லாத பண்டமாக கருதப்படும். தீஸ் குட்ஸ் ஆர் கிஃப்ட்ஸ் ஆஃப் நேச்சர் அண்ட் அவைலபிள் வித்தவுட் எனி ஹியூமன் இன்டர்ஃபேரன்ஸ். இவை எல்லாமே இயற்கையினுடைய ஒரு கொடையாக ஒரு கிஃப்டாக நமக்கு கிடைக்கும். மனிதனுடைய எந்த ஒரு தலையீடுமே இங்க இருக்கக்கூடாது. மனிதன் தலையீடு செய்து விட்டால் அது ஒரு பொருளாதாரம் அல்லாத பண்டம் இருந்து பொருளாதார பண்டமாக மாறிவிடும். இப்ப உதாரணத்துக்கு வயல் காணிகளை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அந்த வயல் காணிகளுக்கு இயற்கையாகவே அந்த நிலத்திற்கு அந்த வேளாண்மை செய்யக்கூடிய ஆற்றல் இயற்கையிலேயே கிடைத்துள்ளது. ஆனால் அங்கு மனிதன் தலையீடு செய்து பசலைய போட்டு அதுக்குரிய எண்ணெய் வகைகள் கிருமிநாசினிகளை தெளித்து ஒரு விவசாய பொருளை உற்பத்தி செய்தான் என்றால் அது பொருளாதாரம் அல்லாத பண்டமா? யோசிச்சு பாருங்க.
தனியாக இருக்கக்கூடிய ஒரு வயல்காணி என்பது ஒரு இயற்கை வளம், ஒரு பொருளாதாரம் அல்லாத பண்டம். ஆனால் அங்கு மனிதன் தலையீடு செய்தால் அது ஒரு பொருளாதாரம் அல்லாத பண்டம் கிடையாது. டஸ் இட் மேக் சென்ஸ்? நான் சொல்ற விஷயம் புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? எல்லையற்ற நிரம்பல் அப்படின்னு சொல்வது பொருளாதாரம் அல்லாத வளத்துக்கு தான் பொருந்துமே தவிர எல்லையற்ற நிரம்பல் என்பது பொருளாதாரம் அல்ல பண்டத்துக்கு இருக்கும். சோ இங்க நாம அந்த பொருள் கிடைக்கக்கூடியதாக உள்ள நேரத்தில் தான் எல்லையற்ற நிரம்பல் என்பதை நாம புரிஞ்சு கொள்ளணும். Shall I get yes or no from all the people? Am I make sense to you? Anita, did you get the point? மரியம், நீங்க ஒருக்கா ஜெனரல் அட்மினை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட கொரியர் வந்துடும் என்ன ஆச்சுன்னு சொல்லி கொஞ்சம் சொல்லுவாங்க. If you are in the first 100 list. ஓகே, ஆஷிக் யஹியா ஒன் மோர் ப்ளீஸ் கேக்குறாங்க. ஸோ சிம்பிளா ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க பொருளாதாரம் அல்லாத பண்டத்தை பத்தி பேசும்போது அல்லது பொருளாதாரம் அல்லாத பொருள் என்று சொல்லி நீங்க ஒரு விஷயத்தை பேசும்போது நீங்க முன்வைக்கக்கூடிய முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த பொருள் உங்களுக்கு எப்ப கிடைப்பனவாக இருக்குதோ, அந்த நிரம்பல் அது உங்களுக்கு எப்ப கிடைக்கிற மாதிரி இருக்குதோ அந்த டைம்ல உங்களால அன்லிமிட்டெட் சப்ளையாக நீங்க எடுத்துக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு மழை பெய்து கொண்டிருக்குன்னு வைங்களேன், அந்த மழை பெய்து கொண்டிருக்கும் போது நீங்க போய் அந்த மழை நீரை எவ்வளவு வேணாலும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். சோ அங்க நம்ம என்ன செய்யறோம், அது ஒரு அன்லிமிட்டெட் சப்ளை. எப்போ? அந்த மழை பெய்து கொண்டிருக்கும் போது. சூரிய ஒளி உங்களுக்கு கிடைச்சு கொண்டிருக்கும் போது நீங்க எவ்வளவு வேணா நீங்க அதை நுகர்ந்து கொள்ளலாம். சோ இதைத்தான் நம்ம பொருளாதார பண்டம் என்று சொல்றோம். அந்த பொருள் உங்களுக்கு கிடைப்பனவாக இருக்கிறதா, அந்த நேரத்தில் அன்லிமிட்டெட் சப்ளை, எந்த விலையும் நம்ம கொடுக்க தேவையில்லை, அதுதான் நான் எக்கனாமிக் குட்ஸ். ஆனால் இங்க நாம பொருளாதாரம் அல்லாத வளம், ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது, இயற்கை வளம் அப்படின்னு சொல்லும் போது இங்க அதுல எல்லையற்ற நிரம்பல் என்பது கிடையாது. அந்த வளம் நமக்கு எப்பயுமே அவைலபிளாக இருக்குமான்னு கேட்டால் இல்ல. இரவு நேரங்கள்ல சூரிய ஒளி கிடைக்காது. ரைட்? கடல் இல்லாத இடத்துல கடல் நீருக்கு நம்ம எங்க போறது? அதெல்லாமே இயற்கை வளம் என்கின்ற ரீதியில நம்ம யோசிக்கும் போது இயற்கை வளங்களுக்கு எல்லையற்ற நிரம்பல் என்பது கிடையாது. பிகாஸ் எல்லா வளமும் எல்லா நேரத்திலும் அவைலபிளாக இருக்காது. ஆனால் பொருளாதாரம் அல்லாத பண்டம் அல்லது இயற்கை பண்டம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம்னு சொன்னால், கிடைக்கக்கூடிய நேரத்தில் நம்மளால அன்லிமிட்டெட் எல்லையற்ற நிரம்பல், எல்லையற்ற நுகர்வு நம்ம கிட்ட இருக்கும். நாம விலை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசமாக இருக்க போகிறது. யஹியா, ஆஷிக், அனிதா எல்லாருக்கும் இது புரிஞ்சுதா? பிகாஸ் இது உங்களோட ஸ்கூல்ல எல்லாம் இதை தெளிவா உங்களுக்கு படிப்பிச்சு தர மாட்டாங்க. எல்லாத்தையும் ஒன்று சொல்லிட்டு தான் போயிட்டே இருப்பாங்க. பட் ஆக்சுவலா எக்ஸாம் பேப்பர்ல இது டெஸ்ட் பண்ணப்படலாம். ஓகே, shall I get an yes or no from all the 110 people? இங்க இருக்கக்கூடிய all people, did you understand well? Mahir Ibrahim, Nishma, Tilani, Amna Fawaz, Salma Salam, Aisha, Shyamila, Shivakumari, Ashik, Abi, Afka, all of you, Afra, Afros, Ajita, Akila, Amna, Amrita, Anita, Arhab, right? Good. So you should understand clearly, right? So இப்போ அடுத்த விஷயத்துக்குள்ள போவோம். சோ அடுத்த பாயிண்ட் இங்க இந்த பொருளாதாரம் அல்லாத பண்டத்துல நம்ம முன்வைக்க போறது, பூச்சிய விலையில் எல்லையற்ற நிரம்பலை கொண்ட பண்டம் பொருளாதாரம் அல்லா பண்டம்னு சொல்லலாம். சோ இயற்கையிலிருந்து பெறப்படுகின்ற வளிமண்டலம், நீர், சூரிய ஒளி. சோ எப்பயுமே நீங்க என்ன செய்யலாம், கிடைக்கும் போது இதனுடைய நிரம்பல் கிடைக்கக்கூடிய போது பூச்சிய விலையில் எல்லையற்ற நிரம்பல்னு சொல்ல முடியும். அதே மாதிரி பொருளாதார பல்லா பண்டங்களுக்கு வளங்களுக்கான செலவோ அல்லது அமைய செலவோ இருக்காது. Goods with unlimited supply at zero price are called non-economic goods. Right? So என்னோட இங்கிலீஷ் நோட்ஸ் நான் உங்களுக்கு எட் பண்ணிக்கிறேன். So பொருளாதாரம் அல்லா பண்டங்களுக்கு வளச்செலவோ அல்லது அமைய செலவோ என்பது காணப்படாது. So there is no resource cost and no opportunity cost. Right? So இது எல்லாமே இதனுடைய அறிமுகத்துல நாம பார்க்கிற விஷயங்களாக இருக்கிறது. So these are the introduction. அதே மாதிரி இந்த பொருளாதாரம் அல்லா பண்டங்களினுடைய கேரக்டரிஸ்டிக் பண்புகள் என்று சொல்லி நாம பார்த்தோம்னு சொன்னால் ஸ்பெஷலாக நம்ம 6 பண்புகளை நம்ம சொல்லுவோம் இங்க. முதலாவது, நோ லிமிடேஷன் or scarcity in supply. இங்க நம்ம என்ன சொல்லுவோம், அந்த பொருளானது நமக்கு கிடைக்கக்கூடியதாக உள்ள போது நிரம்பல்ல எந்த ஒரு பற்றாக்குறையும், நிரம்பலில் ஒரு பற்றாக்குறை இருக்காது. நோ லிமிடேஷன், நிரம்பலில் பற்றாக்குறை காணப்படாது. ரைட்? அதே மாதிரி அருமை என்பது கிடையாதுன்னு சொல்ல முடியும். சோ நமக்கு இந்த பொருள் இருப்பதாக இருந்தால் எப்பயுமே அதனை எடுத்துக்கொள்ள முடியுமாக இருக்கும். நோ லிமிடேஷன்,
or scarcity in supply. And வளச்செலவு, no resource cost, zero opportunity cost, because நாம எதையுமே தெரிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, எதையுமே விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அமைய செலவு, வாய்ப்பு செலவு என்பதெல்லாம் ஒரே நேம் தான். இது எல்லாமே பூஜ்ஜியம் அல்லது இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி இந்த பொருட்களுக்கு நீங்க விலை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இயற்கையால கிடைத்த ஒரு கிஃப்டாக உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இதுல உரிமையாளர் யாருன்னு சொல்ல முடியாது. சூரிய ஒளியினுடைய உரிமையாளரை சொல்றதுல சிக்கலிக்கும். ஒவ்வொரு மதத்தவங்களும் அவங்க அவங்களோட ரிலீஜியன்ஸ், அவங்க அவங்களோட கன்செப்ட், அவங்க அவங்களுடைய வெலூஸ், ட்ரெடிஷனல் அடிப்படையில சொல்லுவாங்க. ஸோ உரிமையில தெளிவு என்பது காணப்படாது. பட் ஒரு பொருளாதாரம் பண்டம் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யப்படும்? யார் அதனுடைய உரிமையாளர்? விலை கொடுக்கிறவங்க அதனுடைய உரிமையாளர். ஸோ உரிமையை தெளிவா சொல்லலாம். இதுல நம்மளால தெளிவாக சொல்ல முடியாம இருக்கும். ரைட்? தெளிவு ஓ தெரிவுன்னு கேட்டால் இங்க இருப்பது தெளிவு, not having a clear ownership. சரியா மதாஹ் இல்லையா? தெளிவாக நம்மளால சொல்ல முடியாது இதனுடைய ஓனர் யார் என்பது. ரைட்? புரியுதா? சோ இந்த 6 பண்புகளுக்குமே எல்லாருக்குமே புரிந்து விட்டதா? Shall I get a quickly please? பொருளாதாரம் அல்லாத பண்டங்களினுடைய இந்த 6 பண்புகளுமே எல்லாருக்குமே புரிந்து விட்டதா? அருமை கிடையாதுண்டா நிஸ்மா மனித விருப்பங்களோடு ஒப்பீடு செய்யும் போது, அதனை ஒப்பீடு செய்யும் போது அந்த வளங்கள் பற்றாக்குறையாக காணப்பட்டால் அதனை அருமைன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த பொருளானது மனிதனோட விருப்பங்கள் எவ்வளவு கோடிக்கணக்கான மனிதர்கள் இந்த உலகத்துல காணப்படுகின்ற அனைத்து மனிதர்களும் காலையில கிடைக்கக்கூடிய சூரிய ஒளி எங்களுக்கு வேணும் என்று சொல்லி கிடைக்கக்கூடிய இடத்துல போனாங்கன்னு சொன்னால் அவங்களால பெற்றுக்கொள்ள முடியும். சோ இங்க அருமை என்பது பொருளாதாரம் அல்லாத பண்டங்களுக்கு கிடையாது. தெளிவா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ரைட்? தெரிவு பிரச்சனையும் இருக்காது தானே சார் மதாஹிலியாத் கேட்கிறேன். எஸ், தெரிவு என்பது காணப்படாது. பிகாஸ் நாம இங்க சூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தேவைன்னா நம்ம போனா எடுத்துக்கொள்ளலாம். ரைட்? நிரம்பல் என்றால் என்னன்னு கேக்குறீங்க. நிரம்பல் என்பது நமக்கு கிடைக்கக்கூடியதாக உள்ளதா இல்லையா என்பது சப்ளை என்று சொல்லுவோம். சூரிய ஒளி கிடைக்கக்கூடியதா இருக்குதா இல்லையா, அதை நம்ம நிரம்பல் சொல்லுவோம். அவைலபிளாக இருக்கிறதா இல்லையான்னு சொல்லுவோம். இயற்கை வளம் கவர்மெண்ட்டுக்கு உரிமம் இருக்கா அப்படின்னு கேட்டால் நோ. இயற்கை வளமை கவர்மெண்டோ யாருமே சொந்தம் கூட முடியாது. அதனால தான் அது இயற்கைன்னு சொல்றோம். இயற்கை என்று சொன்னால் தட் இஸ் நேச்சர். அது யாருக்கும் உரிமை கிடையாது. ரைட்? குட். சோ இதெல்லாமே பொருளாதாரம் அல்லாத பண்டங்களினுடைய பண்புகளாக நம்ம பார்க்கிற விஷயங்களாக இருக்கிறது. சோ இலவச பண்டம் அல்லது இயற்கை பண்டம் அல்லது செலவில்லாத பண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை பத்தி நம்ம படிச்சிட்டோம். சோ நமக்கு பொருட்களினுடைய வகைப்படுத்தல் இப்ப தெளிவாக நமக்கு தெரியக்கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரி ஸ்டூடெண்ட் நமக்கு தெரியக்கூடிய இன்னொரு விஷயம் உண்டு. இந்த பொருளாதாரம் அல்லாத பண்டம், அதாவது நம்ம விலை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லாதது, அதே மாதிரி நிரம்பலில் எல்லையற்றதாக காணப்படுகின்ற, அருமையற்றதாக காணப்படுகின்ற இந்த பொருளாதாரம் அல்லாத பண்டம் சில நேரங்களில் பொருளாதார பண்டமாக எக்கனாமிக் குட்ஸாக மாற்றமடைய முடியும். அதாவது நீங்க விலை செலுத்த தேவை இல்லை என்று சொன்ன ஒரு பொருள் நீங்க விலை செலுத்தித்தான் பெற்றுக்கொள்ளணும் என்கின்ற ஒரு பொருளாக மாற்றமடையலாம். ரைட்? சோ பொருளாதாரம் அல்லாத பண்டங்கள் சில நேரங்களில் பொருளாதார பண்டங்களாக மாற்றமடையலாம். சோ ஒரு நான் எக்கனாமிக் குட் கேன் பிகம் an economic good. சோ இதற்கான சந்தர்ப்பங்கள் என்னன்னு சொல்லி நீங்க தெளிவா புரிஞ்சு கொள்ளணும். சோ இதற்கான பண்டங்களை பாத்தீங்கன்னு சொன்னால், இதனுடைய சந்தர்ப்பங்களை பாத்தீங்கன்னு சொன்னா, முதலாவது ஸ்டூடெண்ட்ஸ், பொருளாதார பண்டங்கள் ஒருபோதும் பொருளாதாரம் அல்லாத பண்டங்களாக மாற்றமடையாது. முதலாவது பாயிண்ட். அதாவது நீங்க காசை கொடுத்து ஒரு பொருளை வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் அது ஒரு பொருளாதார பண்டம். அல்லது நீங்க நில உழைப்பு மூலதன முயற்சிக்கு செலவழிச்சு நீங்க அந்த பொருளை உற்பத்தி செஞ்சீங்கன்னு சொன்னால் அது ஒரு பொருளாதார பண்டம் தான். சோ பொருளாதார பண்டம் என்பது ஒருபோதுமே பொருளாதாரம் அல்லாத பண்டங்களாக மாற்றமடையாது. ஆனால் பொருளாதாரம் அல்லாத பண்டங்கள் நான் எக்கனாமிக் குட்ஸ், நீங்க விலை செலுத்த தேவையல்ல, உற்பத்தியில வளச்செலவு இல்லை, நுகர்வின் போது அமைய செலவு இல்லை, எல்லையற்ற நிரம்பல் அது கிடைக்கும் போதெல்லாம் என்று சொல்கின்ற பொருளாதாரம் அல்லாத பண்டங்கள் பொருளாதார பண்டங்களாக மாற்றமடையும் சந்தர்ப்பங்கள் உண்டு. சோ உதாரணம் பாருங்க, ஆக்சிஜன் என்று சொல்லப்படுவது இயற்கையால நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். அது கிடைக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்க போய் இருந்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய நிரம்பல் எல்லையற்றது, கிடைக்கக்கூடிய அளவு என்பது எல்லையற்றது, விலை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அதுவே நீங்க கடலுக்கடியில ஒரு பயணம் செய்யக்கூடிய ஒரு சுழியோடியாக இருந்தால்
அல்லது ஒரு சுற்றுலாவுக்காக நீங்க போய் கடலுக்கடியில போய் அந்த மீன்களை பார்க்கக்கூடியவங்களாக இருந்தாலோ, உங்களுடைய தொழில் கடலுக்கடியில போகக்கூடியதாக இருந்தாலோ, ஆக்சிஜனை நீங்க என்ன செய்யணும்? அந்த ஆக்சிஜன் சிலிண்டர்ஸை நீங்க எடுத்துட்டு போகணும். அப்போ அந்த ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் அந்த டைம்ல கிடைக்கக்கூடியதாக இருக்கிற ஆக்சிஜன் அங்க பொருளாதாரம் அல்லாத பண்டம் கிடையாது. பிகாஸ் நீங்க அதுக்கு காசு கொடுக்கணும். அந்த ஆக்சிஜனை அந்த இடத்துல உங்களுக்கு தாரத்துக்காக ஒரு பொருள் உற்பத்தி செய்யப்படுகிறது. அதற்கு நிலம், உழைப்பு, மூலதன முயற்சி போன்ற உற்பத்தி வளங்கள் பயன்படுத்தப்படுகிறது. உற்பத்தியில் ஒரு வளச்செலவு ஏற்படுகின்றது. உற்பத்தி செலவு என்பது ஏற்படுகின்றது. அதை நீங்க வாங்கினத்தால உங்களுக்கு ஒரு அமைய செலவு ஏற்படுகிறது. வேற ஒரு பொருளை நீங்க வாங்காம விட்டு கொடுக்குறீங்க. அப்போ அந்த டைம்ல அந்த ஆக்சிஜன் என்பது கடலுக்கடியில பயணம் செய்பவருக்கு ஆக்சிஜன் கொண்டு போற என்பது ஒரு பொருளாதார பண்டமாக காணப்படும். இது புரியுதலா இருக்குமே? இந்த முதலாவது எக்ஸாம்பிள் நீங்க புரிஞ்சுதலா இருக்குமே? ஆக்சிஜன் என்பது பொதுவாக நம்ம சுவாசிக்கிறதுக்கு பயன்படுத்துவது ஒரு பொருளாதாரம் அல்லாத பண்டம். ஆனால் அது ஒரு பொருளாதார பண்டமாக விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஆக்சிஜனாக என்ன செய்ய போகிறது? ஒரு கடலுக்கடியில பயணம் செய்வதற்கு மாற்றம் அடைகிறது. Does it make sense to all the people here? இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இது புரியுதா? அர்ஹப், அசீம் சலா, அசாஜத், அஸ்ஜதா, அஸ்கா, அஸ்மான் அஃபீர், அஸ்னிஃப், ஐஷா மரியம் ரிசான், பரணிஹன், லோஷினி, சமிலா, தானிஷ், ஷாஃபீர், ஷஃப்னினுஹா, ஃபஹ்மா, பவித்ரா, ஜம்ஹா, ஷைலா, ஜஹாரா, ஹாஃபிலா, ஹஜ்ரா, நிஃப்கான், எல்லாருக்குமே புரியுதா? ரைட். அதே மாதிரி இரண்டாவது உதாரணம் பாருங்க. ஒரு நோயாளிக்கு ஆக்சிஜன் பெற்றுக் கொடுக்கப்படும். நீங்க வைத்தியசாலையில போனீங்கன்னா சில நேரங்கள்ல ஆக்சிஜன் பிரச்சனை உங்களுக்கு நினைவிருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த COVID-19 டைம்ல நீங்க நியூஸ்ல பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். COVID-19ல இந்தியாவில், சரி ஸ்ரீலங்கால அந்த பிரச்சனை வரல, இந்தியாவில் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் இல்லாமலுக்கு இறந்துட்டாங்கிற ஒரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா? கொரோனா டைம்ல அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் பற்றாக்குறையாக மாறினத்தின் காரணமாக நோயாளிகளுக்கு ஆக்சிஜன் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி இறந்தாங்க. சோ அந்த டைம்ல ஒரு நோயாளிக்கு ஆக்சிஜன் பெற்றுக் கொடுப்பது என்பது அவருக்கு தேவையான அந்த ஆக்சிஜன் என்பது ஒரு பொருளாதார பண்டம். அதே சமயம் சூரிய சக்தியின் மூலம் சூரிய கதிர்கள் உற்பத்தி செய்யற சோலார் பவர் சிஸ்டம் உங்களுக்கு தெரியும். இப்ப பெரும்பாலான இடங்கள்ல, அதுவும் கிழக்கு மாகாணம் போன்ற நல்ல வெயில் கிடைக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாமே எல்லாரினுடைய வீட்டுகளுக்கு மேலாக இங்க சோலார் பேனல் இப்ப செய்யறாங்க. 25 மில்லியன் 2.5 மில்லியன் ரைட், அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி சூரிய கதிர்கள் மூலமாக மின் உற்பத்தியை உற்பத்தி செய்யறாங்க. சோ சூரிய ஒளி மூலமாக நம்ம அந்த சூரிய கதிர்களை பயன்படுத்தி உற்பத்தி செய்யறோம். அந்த சூரிய சக்தியின் மூலம் நம்ம செய்யறோம்னு சொன்னால் அங்கு ஒரு வளச்செலவு நமக்கு இருக்கிறது, ஒரு அமைய செலவு இருக்கிறது. அந்த டைம்ல அந்த சூரிய கதிர்களை நம்ம உற்பத்தி செய்யறது என்பது ஒரு பொருளாதார பண்டமாக மாறுகிறது. அதே மாதிரி நமக்கு தெரியும், மழை நீர் என்பது அல்லது இயற்கையிலிருந்து உருவாகின நதிகள் மூலமாக அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நீர் என்பது ஒரு இலவச பண்டம், ஒரு பொருளாதார அல்லாத பண்டம். அந்த இடத்துக்கு போனோம்னா நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அதுவே சுத்திகரிக்கப்பட்டு அதே குளத்தில், அதே கடலில், அதே இருந்து, உதாரணத்துக்கு நீங்க சவுதி அரேபியா எல்லாம் பாத்தீங்கன்னா கடல் நீர்ல இருந்து தான் அதனை சுத்திகரித்து குடிக்கக்கூடிய ஒரு நீராக மாத்துறாங்க. அப்ப அந்த இடத்துல கடல் நீர் என்பது உண்மையிலேயே ஒரு பொருளாதாரம் அல்லாத பண்டம். ஆனால் அந்த கடல் நீரை எடுத்து அதனை சுத்திகரித்து ஒரு குடிக்கக்கூடிய ஒரு போத்தலில் அடைக்கப்பட்ட ஒரு நீராக மாற்றினாங்க என்று சொன்னால் அது ஒரு பொருளாதார பண்டமாக மாறிவிடும். அது ஒரு விலை உள்ள ஒரு பண்டமாக மாறிவிடும். சோ இதுதான் ஒரு பொருளாதாரம் அல்லாத பண்டம் பொருளாதார பண்டமாக மாற்றமடையக்கூடிய சந்தர்ப்பங்களாக இருக்கின்றது. அதே போல ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்கிறேன். கொஸ்டின் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே ஸ்கூல்ல யூனிஃபார்ம் தந்த அனுபவங்கள் இருக்குதா? இப்ப நீங்க கிரேட் 1ல இருந்து ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. ஸ்கூலால தந்த ஒயிட் யூனிஃபார்ம் தந்த அனுபவம் இருக்குதா? அதுக்கு நீங்க என்ன சரி காசு கொடுத்தீங்களா? Did you pay any money? No, you didn't pay any money. Directly you didn't pay any money. So இது ஒரு பொருளாதார பண்டமா அல்லது ஒரு பொருளாதாரம் அல்லாத பண்டமா? Is it an economic good or non-economic good? எதுவாக இருக்கும்? I need answer from all the people. மதா ஹில்லியத், இட்ஸ் an economic good. நஃபீஸ் சொல்றாரு நோ, பிகாஸ் அரசுக்கு செலவு இருக்குன்னு சொல்றீங்க. பரணிஹன், that is a non-economic good, பொருளாதாரம் அல்லாத பண்டம்னு சொல்றாரு. ரைட், மதா ஹில்லியத் non-economic good, அகிலா economic good, உமர் அலி பொருளாதார பண்டம். சோ
பெரும்பாலும் 100% ஆன்சர்ஸ் வந்துட்டு பொருளாதார பண்டம் சொல்லியும் சில பேர் ஜாரா ஹிசாம் எல்லாம் நான் எக்கனாமிக் குட்ஸ் சொல்றீங்க. ரைட், நல்லா நினைவு வச்சுக்கொள்ளுங்க. நம்மளோட டெபினிஷனை நல்லா நினைவு வச்சுக்கொள்ளுங்க. நம்மளோட டெபினிஷன் என்பது என்ன? உற்பத்தி செலவு வளச்செலவு என்பது இடம்பெற்றிருக்க கூடாது. அது நமக்குத்தான் என்பது கிடையாது. இப்ப நமக்கு இலவசமாக கிடைக்கிறது என்பதற்காக சீருடைய உற்பத்தி செய்யறதுக்கு இயற்கையிலிருந்து அப்படியே வானத்திலிருந்து அந்த சீருடை வந்து விழுந்துருச்சா மைடியஸ்? யோசிச்சு பாருங்க. வானத்திலிருந்து அப்படியோ எங்க இருந்து தெரியாம இருக்கு, இயற்கையிலிருந்தே அந்த சீருடை உங்களுக்கு வந்து கிடைச்சிருச்சா அவங்களோட ஸ்கூலுக்கு? நோ. அந்த சீருடை முதலில் என்ன செய்யப்படும்? ஒரு பருத்தி நூலாக இருந்து அந்த மரத்திலிருந்து இயற்கையாக எடுக்கப்பட்டு அது துணியாக ஒரு உற்பத்தி ஒரு ஃபேக்டரியில வந்துட்டு செய்யப்பட்டு அந்த ஃபேக்டரியில இருக்கிறவங்களுக்கு காசு கொடுத்து அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து அந்த ஃபேக்டரியை நடத்துறதுக்கு ஒரு நிலம் பயன்படுத்தப்பட்டு அதற்கு ஒரு வாடகை கொடுக்கப்பட்டு அந்த ஃபேக்டரிக்கு மெஷினரிஸ் வாங்குறதுக்கு பணம் இல்லாமலுக்கு பேங்க்ல லோன் எடுத்து அதுக்கு வட்டி கட்டி அங்க நிறைய பேர் உரிமையாளர்கள் இருந்து அவங்களுக்குன்ற ஒரு லாபம் உண்டு உழைக்கணும்னு சொல்லி அந்த துணி உற்பத்தி செய்யப்படுகிறது. அந்த துணியை அரசாங்கம் என்ன செய்யப்படுகிறது? காசு கொடுத்து வாங்குகின்றது உங்களுக்கு தாரத்துக்காக. அரசாங்கத்துக்கு யாரு காசு கொடுக்குறோம்? நீங்க எல்லாம் பொருளாதாரம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். அரசாங்கத்துக்கு யாரு காசு கொடுக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்? நாம தான் கொடுக்கிறோம். பப்ளிக், ஜெனரல் பப்ளிக், நம்மட காசு அது, வேற யாரையும் கிடையாது. வரின்னு சொல்லி நாம தான் கொடுக்கிறோம். ஒவ்வொரு பொருளை வாங்கும் போதும் அரசாங்கத்துக்கு நம்ம வரி கொடுக்கின்றோம். நீங்க பாவிக்கிற வைஃபைல இருந்து நீங்க போடுற காட்டுல இருந்து நீங்க பக்கத்திலேயே கூட கடையில வாங்கக்கூடிய எல்லாத்துக்குமே நீங்க வரி கட்டுறீங்க. நீங்க ஒரு பொருளை இறக்குமதி செய்யணுமா வரி கட்டணும். ஒரு பொருளை நீங்க பாவிக்கணுமா, ஒரு ஐஸ்கிரீமை வாங்கி திங்கணுமா, அங்க மறைமுகமாக வரி இருக்கின்றது. சோ எல்லாத்திலயுமே வரி இருக்கிறது. நீங்க கட்டுற மின்சார கட்டணம், நீர் கட்டணம், பாவிக்கிறது மேலதிகமாக நீங்க டெக்ஸ் கட்டுறீங்க. சோ நம்மட காசை எடுத்து அதுல மறுபடியும் நமக்கு கொஞ்சம் தாராங்க. சோ இது இலவசமாவா கிடைக்குது? யாருக்குமே இங்க வளச்செலவோ அமைய செலவோ இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அரசாங்கத்துக்கு இதனை உங்களுக்கு எடுத்து தாரத்தால ஒரு அமைய செலவு இருக்கிறது. காரணம் என்ன? அந்த காசு அவங்க வேற என்னத்துக்கு சரி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணிருக்கலாமே. சோ அப்ப நீ உங்களுக்கு தரக்கூடிய சீருடை என்பது நான் எக்கனாமிக் குட்ஸா எக்கனாமிக் குட்ஸா? இப்ப சொல்லுங்க பாப்போம். இது ஒரு பொருளாதார பண்டமா பொருளாதாரம் அல்லாத பண்டமா? பிள்ளையா சொன்னவங்க. சோ இட் இஸ் an economic goods. சோ நல்லா நினைவு வச்சுக்கொள்ளுங்க. பொருளாதார பண்டம் என்பது ஒருபோதுமே பொருளாதாரம் அல்லாத பண்டமாக மாறாது. ஒரு சீருடை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஏற்கனவே செலவு நடந்து விட்டது. உற்பத்தியில் செலவு, அமைய செலவு எல்லாமே அரசாங்கத்துக்கு எல்லாமே ஏற்பட்டு விட்டது. உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்குதுங்கிறதுக்காக அது பொருளாதாரம் அல்லாத பண்டம் கிடையாது. அது பொருளாதார பண்டம் தான். சோ அதுதான் இங்க ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்றோம். பொருளாதார பண்டங்கள் ஒருபோதுமே பொருளாதாரம் அல்லாத பண்டங்களாக மாற்றமடையாது. ஆனால் பொருளாதாரம் அல்லாத பண்டங்கள் என்பது பொருளாதார பண்டங்களாக மாற்றமடையும். இந்த பாயிண்ட சரியா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அதே போல பாருங்க, இரண்டாவது விஷயம், இத்தகைய சந்தர்ப்பத்தின் போது ஆக்சிஜன், சூரிய ஒளி, நீர் என்பன பொருளாதார பண்டமாக மாற்றமடைவதுடன் இதற்கான காரணம் என்ன? அங்க வளங்களுக்கான ஒரு செலவு, அதை உற்பத்தி செய்யணும்னு சொன்னால் வளங்களில் ஒரு செலவு என்பது தேவைப்படுகிறது. அதனை நாம நுகர்வு செய்யணும்னு சொன்னால் நம்ம ஒரு விஷயத்தை விட்டுட்டு தான் அதுக்கு காசு கொடுத்து நம்ம வாங்க வேண்டியதாக இருக்கும். சோ அமைய செலவு என்பது காணப்படும். இதனால் தான் அவை ஒரு பொருளாதார பண்டமாக மாற்றம் அடைகின்றன. இந்த டாபிக் எல்லாருக்குமே புரிஞ்சுதான்? இந்த பொருளாதார பண்டம் பொருளாதாரம் அல்லாத பண்டம் என்று சொல்லக்கூடியதும் எவ்வாறு ஒரு பொருளாதாரம் அல்லாத பண்டம் பொருளாதார பண்டமாக மாற்றமடையும் என்பதும் எவ்வரி நடந்தாலும் ஒரு பொருளாதார பண்டமானது பொருளாதாரம் அல்லாத பண்டமாக மாறவே மாற மாட்டுச்சுங்கிறதும் புரிஞ்சுதான்? Right, great. So let's move to the next topic. So பொருட்கள் சேவைகள் சம்பந்தமாக எல்லா விஷயங்களும் நம்ம படிச்சு முடிச்சிட்டோம். ஸோ ரெண்டாவது டாபிக்கும் நமக்கு ஓகே ஆயிடுச்சு. ஸோ மூன்றாவது டாபிக்ல நம்ம போனோம்டா ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்ஸ், உற்பத்தி காரணிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இங்க இது ஏற்கனவே நாம
இந்த பொருளாதார வளங்கள் என்று சொல்லி பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பொருளாதார வளங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், இந்த பொருளாதார வளங்களை நம்ம 4 விதமாக நம்ம சொல்லலாம். நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி என்றுதான் பொருளாதார வளங்கள் 4 விதமாக பிரிக்கப்படுகிறதுன்னு சொன்னோம். இந்த 4ஐயும் தான் நாம உற்பத்தி காரணிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உற்பத்தி காரணிகள், ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம். சோ உற்பத்தி காரணிகள் என்பதும் பொருளாதார வளம் என்பதும் ஒரே விடயம்தான். சரியா? சோ உற்பத்தி காரணிகள் என்ற அடிப்படையில முதலாவது ப்ரொடக்ஷன் ரிசோர்சஸ், உற்பத்தி வளங்கள் என்று சொல்லப்படலாம், அல்லது ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்ஸ், உற்பத்தி காரணிகள் என்று சொல்லப்படலாம், அல்லது எக்கனாமிக் ரிசோர்சஸ், பொருளாதார வளங்கள் என்று சொல்லப்படலாம். இது எல்லாமே ஒரே விஷயம்தான். சோ முதலாவது நம்ம ஏற்கனவே படிச்ச டெபினிஷனை ஒருக்கா நம்ம நினைவுபடுத்தினோம்னு சொன்னால், சமூகத்தினுடைய எல்லையற்ற விருப்பங்களோடு ஒப்பீடு செய்யும் போது நிரம்பல் கிடைக்கக்கூடியதாக உள்ள அளவு, அதுதான் நிரம்பல். அந்த நிரம்பல் என்பது வரையறைக்குட்பட்டது அல்லது அருமையான தன்மையை கொண்ட வளங்களை நம்ம பொருளாதார வளங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? சோ அருமைத்தன்மை என்பது ஒரு பொருளாதார வளத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு பண்பாக காணப்படும். சோ இதனால் அடிப்படையில் தான் உற்பத்தியை மேற்கொள்வதற்கு, உதாரணத்துக்கு இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை நம்ம இங்க சொல்வது கிடையாது. ரைட்? இப்ப நம்ம பார்த்தோம்னு சொன்னா நிலம் சும்மாவே இருக்குது, போற இடமெல்லாம் பார்க்கிற இடமெல்லாம் இருக்குது, அது கிடையாது. உற்பத்தியை மேற்கொள்வதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு நிலம், உற்பத்தியை மேற்கொள்வதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு உழைப்பு, ஒரு உற்பத்தியை மேற்கொள்வதற்காக காணப்படுகின்ற ஒரு மூலதனம், பொரு இயந்திரங்கள், ஆதனங்களை தான் நம்ம இங்க மூலதனம் சொல்றோம். காணி, கட்டடம், மோட்டார் வாகனங்களை. அதே மாதிரி இந்த நிலத்தையும் உழைப்பையும் மூலதனத்தையும் இணைத்து ஒரு உற்பத்தி செயற்பாட்டை மேற்கொள்ளக்கூடிய ஒரு கடைசி காரணி, மிக முக்கியமான காரணி முயற்சியாண்மை அல்லது முயற்சி. இதெல்லாம் தான் பொருளாதார வளங்கள் அல்லது உற்பத்தி ஒன்று இடம்பெறணும் சொன்னால் அதற்கு இவையெல்லாம் இருந்தால் தான் இடம்பெறலாம் என்பதனால் உற்பத்தி காரணிகள் அப்படின்னு சொல்லி நாம் இதனை அழைப்போம். So the resources of land, labor, capital and entrepreneur used in the production are called the production resources. உற்பத்தியில் பயன்படுத்தப்படுகின்ற நிலம், உழைப்பு, மூலதன, முயற்சி என்பவை உற்பத்தி காரணிகள் அல்லது பொருளாதார வளங்கள் என்று பயன்படுத்தப்படும், சொல்லப்படும். இது புரியுது எல்லாருக்குமே? இங்க முக்கியம் என்ன? சும்மாவே பார்த்தோம்னா நிறைய இடத்துல நிலம் இருக்குது, எல்லாருமே உழைக்க முடியும். சோ இங்க நம்ம சொல்றது ஒரு ப்ரொடக்ஷனுக்கான விஷயமாக இருக்க போகிறது. சோ இதனைத்தான் நாம இங்க பொருளாதார வளங்கள் சொல்றோம். சோ இதை பத்தி தான் நம்ம படிக்க போறோம். ரைட்? சோ முதலாவது உற்பத்தி வளங்கள்ல இப்ப நிலம், உழைப்பு, மூலதன, முயற்சி என்கின்ற 4 விடயங்கள் தான் உற்பத்தி காரணிகள், உற்பத்தி வளங்கள் நம்ம படிச்சிட்டோம், ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்ஸ். சோ இந்த உற்பத்தி வளங்களுக்குள்ளேயே இந்த 4 விடயங்கள்ல ப்ராப்பர்ட்டி ரிசோர்சஸ், பௌதீக தன்மையான வளங்கள், கண்ணுக்கு தெரியக்கூடிய வளங்கள் எதுன்னு சொல்லுங்க பாப்போம். நிலம், உழைப்பு, மூலதன, முயற்சியில இந்த 4 வளங்களையும் கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி ரிசோர்சஸ் சொல்லக்கூடிய பௌதீகமான வளங்கள்டா எதை சொல்லலாம்? அனிதா, உழைப்பும் முயற்சியுமா? உங்களோட உழைப்பையும் முயற்சியும் உங்களால கண்ணுக்கு பார்க்க முடியுமாக இருக்குமா? இஸ் இட் a ப்ராப்பர்ட்டி? சஃப்னி, நுஹா, நிலம் மாத்திரம் வருமா? நிலம் மாத்திரம் தான் வருமா? ஸ்டூடெண்ட்ஸ், நான் மூலதனம் அப்படின்னு சொல்லி பேசும்போது பொதுவாக ஒரு மூலதனம் என்று சொல்லும் போது நீங்க பேங்க்ல உங்களோட மெஷினரிஸை வாங்குறதுக்காக நீங்க எடுக்கக்கூடிய கடன், இதெல்லாமே அக்கௌண்டிங்ல நம்ம மூலதனம்னு சொல்லுவோம். பட் ஆல்வேஸ் 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 ரிமெம்பர், பொருளியல்ல, எக்கனாமிக்ஸ்ல நாம மூலதனம் என்று சொல்வது ஆதனம், பொறி மற்றும் உபகரணங்களை தான். அதாவது இந்த மெஷினரிஸ், காணி, கட்டடம், மோட்டார் வாகனம், இயந்திரம், இந்த மாதிரியான விஷயங்களை தான் நாம இங்க மூலதனம் சொல்லுவோமே தவிர காசு கிடையாது. சரியா? சோ இதன் அடிப்படையில் ப்ராப்பர்ட்டி ரிசோர்சஸ் என்று சொல்லக்கூடியது என்னென்ன வரும் சொன்னால் 2 விடயங்கள் காணப்படும். ஒன்று, நிலம் என்பது காணப்படும். சோ நிலம் என்பது கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியான ஒரு வளம். அதே மாதிரி அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது மூலதனம். சோ இங்க மூலதனம் சொல்வது என்ன? இயந்திரங்களையும், மோட்டார் வாகனங்களையும், காணி, இந்த காணி கிடையாது, கட்டடங்களை நம்ம சொல்றோம், உபகரணங்களை நம்ம சொல்லுவோம். இதெல்லாமே இதுக்குள்ள வரக்கூடியதாக இருக்கும். சோ ப்ராப்பர்ட்டி ரிசோர்சஸ் அல்லது பௌதிக வளங்கள் அப்படின்னு சொல்லும் போது நிலமும் மூலதனமும் காணப்படும். அதே டைம்ல ஹியூமன் ரிசோர்சஸ், உற்பத்தி வளங்கள்ல இந்த நிலம், உழைப்பு, மூலதன, முயற்சியில மனித வளங்களாக என்னென்ன இருக்கிறது என்று பாத்தீங்கன்னு சொன்னால் 2 விடயங்கள் வரும். என்னென்ன வரும் சொல்லுங்க பாப்போம். இப்ப உங்களால கெஸ் பண்ண இயலுமா இருக்கும். வாட் ஆர் தோஸ்? மனித வளங்கள் என்று சொல்லும் போது மனித வளங்கள் என்று சொல்லும் போது என்னென்னவாக இருக்க போகிறது? உழைப்பும் முயற்சியாண்மையுமாக இருக்க போகிறது. சோ லேபர், இது ஒரு மனித வளம், கண்ணுக்கு தெரியாது.
உழைப்பை நம்மளால பார்க்க முடியாது. நம்ம செய்கிற முயற்சியாண்மை, அந்த ஒன்றர்பிரினர்ஷிப்னு சொல்லக்கூடியது, இது எல்லாமே ஒரு உற்பத்தி வளங்கள்ல மானிட வளங்களாகத்தான் கருதப்படக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இப்போ டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஓ எக்கனாமிக் ரிசோர்சஸ், உற்பத்தி அல்லது பொருளாதார வளங்களுடைய வகைகள் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியும். நிலத்தையும் சொல்ல முடியும், அதே சமயம் உழைப்பையும் நம்மளால சொல்ல முடியும், மூலதனத்தையும் சொல்ல முடியும், முயற்சியாண்மையை நம்மளால சொல்ல முடியுமாக இருக்கும். ரைட், இது ஒவ்வொன்றையும் பத்தி நாம இப்ப டீப்பா பார்க்க போறோம், படிக்க போறோம். அதுக்கு முன்னாடி மறுபடியும் சொல்றேன், யார் சார் நியூவா ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட அட்டெண்டன்ஸை தயவு செஞ்சு மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட அட்டெண்டன்ஸை நீங்க DA/ECN/24 சொல்லி நீங்க அனுப்புவதன் மூலமாக உங்களோட அட்டெண்டன்ஸை நீங்க செஞ்சு கொள்ள முடியும். இஃப் யூ வாண்ட் ஐ வில் டெல் யூ. ரைட், ஸோ இங்கே தான் DA/ECN/24 சொல்லி அனுப்பிடுங்க. பிகாஸ் இதை வச்சு தான் நான் குரூப்ல நிறைய பேரை நான் ரிமூவ் பண்ணி விட்டுருவேன். ஸோ அட்டெண்டன்ஸை வந்துட்டு ஒவ்வொரு நாளைக்கும் போடுவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அதை மனசுல வச்சுக்கோங்க. ரைட், ஸோ இப்போ நிலத்துக்கு வருவோம். இப்ப நிலம் சம்பந்தமாக நம்ம படிச்சோம்டா ஸ்டூடெண்ட்ஸ், முதலாவது நம்ம படிக்க போறது நிலத்தினுடைய வரைவிலக்கணம் என்னன்னு சொல்லி நம்ம படிக்க போறோம், டெஃபினிஷன். ஸோ நிலம்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க என்னென்ன கருத்துல கொள்ளுங்க, உங்களோட மனசுல என்ன ஃபெஸ்ட்டுக்கு வருது? நிலம் என்பதனால உங்களோட மனசுல என்ன வருது? லேண்ட் அப்படின்னு சொன்னா. பிரகாஷினிக்கு ஒரு காடு மனசுல வருது. வாட் அபௌட் அதர்ஸ்? உங்களோட பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களோட வயல் பிரதேசம், ஒரு பிளேஸ், ஒரு இயற்கை, கடல், கிரவுண்ட் நஃபீஸுக்கு. ரைட், ஓகே. சோ அனிதா ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க, சார் உழைப்பும் முயற்சியும் ஒன்று தானே என்று கேட்டுக்கிறாங்க. நோ, உழைப்பு என்பது வேறு, முயற்சி என்பது வேறு. நீங்க ஒரு கம்பெனிக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஜொப்புக்கு நீங்க போறீங்கன்னு சொன்னால் அது உழைப்பா உங்களோட முயற்சி ஆண்மையா, எதுன்னு சொல்லுவீங்க? அனிதாவோட கொஸ்டினுக்கு கொஞ்சம் பதில் சொல்லுவோம். நீங்க ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறீங்கன்னு சொன்னா, ஒரு ஜொப் ஒன்றுக்கு போறீங்க என்றால் அங்க நீங்க உங்களோட உழைப்பை கொடுக்க போறீங்களா அல்லது ஒரு தொழில் முயற்சி செய்ய போகிறீர்களா? உங்களுடைய உழைப்பு. அதுவே நீங்க உங்களுடைய உடல் இயலுமையை பயன்படுத்தி ஒரு பிசிக்கலாக நீங்க ஒரு கட்டடம் கட்ட போறீங்க, அதுக்கான சாமான தூக்கி கொடுக்கறதுக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னால் உடல் உழைப்பை நீங்க கொடுக்குறீங்க. அதுவே நீங்க நல்லா படிச்சு ஒரு அக்கௌண்டனாக நீங்க போறீங்கன்னா உங்களோட உழைப்பை நீங்க கொடுக்க போறீங்க. சோ அதுதான் உழைப்பு என்பது. முயற்சியாண்மை அப்படின்னு சொல்லக்கூடியது உழைப்பு கிடையாது. முயற்சியாண்மை என்பது என்ன? நீங்க உங்களோட ஓன் பிசினஸ் நீங்க கிரியேட் பண்ண போறீங்க. நிலத்தை நீங்களே எடுத்துக்கொள்றீங்க. என்னென்ன நிலம், என்னுடைய ப்ரொடக்ஷன், உங்களுடைய சர்வீஸ் கொடுக்கறதுக்கு என்ன நிலம் தேவை, யாரெல்லாம் உழைப்பு தேவை, அவங்களையெல்லாம் வேலைக்கு எடுத்துக்கொள்றீங்க. ரைட், ஆதனம், பொறிமற்று போரணம், காணி, இந்த கட்டடங்கள், இயந்திரங்கள் எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கொண்டு நீங்க தான் நின்று இது எப்படி செய்யணும், இந்த ப்ரொடக்ஷன் என்ன செய்யணும், இது எப்படி ப்ரொமோஷன் பண்ணணும், எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், எல்லாத்தையுமே நீங்க செஞ்சு ஒரு பிசினஸ் கிரியேட் பண்ணினால் அதுதான் முயற்சியாண்மை. இரண்டுமே ஒன்று கிடையாது, ஆனால் இரண்டுமே மனித வளங்கள், ஹியூமன் ரிசோர்ஸ். உங்களோட பாஸ், உங்களோட நீங்க ஒரு பிரைவேட் கம்பெனி போனீங்கன்னா அந்த பிரைவேட் கம்பெனியுடைய ஓனர் ஒரு மனித வளம், வேலை செய்யற நீங்க மனித வளம். ஆனால் அவரு முயற்சியாண்மையில் இருக்கிறார், நீங்கள் உழைப்பில் இருக்கிறீங்க. சோ அனிதா கேட்ட கொஸ்டினுடைய டவுட்ஸ் எல்லாருக்கும் கிளியரா? உழைப்பு என்பது முயற்சியாண்மை என்பதும் வெவ்வேறான விடயங்கள். Is it clear to all of you? Okay, Pavitra, okay. Right? So you should understand this. அப்போ எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பொருளியலை பொறுத்த வரைக்கும் நாம நிலம் என்பது வெறும் நம்மட இடமோ பிரதேசத்தையும் நம்ம சொல்ல மாட்டோம். நிலம் என்பது பொருளியலில் நாம நிறைய விஷயங்களை நம்ம நிலம் என்கின்ற லேண்டுங்கிற ஒரு பேர்ல தான் நம்ம சொல்லுவோம். இதுக்கு நம்ம ப்ராப்பரான ஒரு டெஃபினிஷன் பார்ப்போம் பாருங்க. இயற்கையினால் வழங்கப்படும் வினைத்திறனுடைய எஃபிஷியன்ட் ஒன்று இருக்கணும். உற்பத்திக்கு பயன்படுத்துவதற்கு முடியுமான இயற்கை வளங்களைத்தான் நாம் இங்க நிலம் என்று கருதுகின்றோம். அது காடாக இருக்கலாம், நிலத்திற்கு கீழே இருக்கக்கூடிய கனிய வளங்களாக இருக்கலாம். நல்லா பாருங்க, நிலத்திற்கு மேலுள்ள காடு ஃபாரஸ்ட் ஒன்றா இருக்கலாம், நிலத்திற்கு கீழ் உள்ள கனிய வளங்கள் வைரம், தங்கம். ரைட், இப்போ நாம பெட்ரோலிய பொருட்கள், இந்த பெட்ரோலியங்களை செய்து நம்ம நிலத்திற்கு கீழே தோண்டி எடுக்கக்கூடிய இந்த கச்சா எண்ணெய், க்ரூட் ஆயில் என்று சொல்லக்கூடியது கனிய வளங்கள், இந்த ரத்தின கற்கள். சோ இதெல்லாம் நிலத்திற்கு கீழே உள்ளது கனிய வளங்கள்.
அதே மாதிரி கடல், நிலத்திற்கு மேலுள்ள கடல், அந்த கடலுக்குள்ள காணப்படுகின்ற மீன், அதே மாதிரி ஆறு, நம்மளை சுத்தி உள்ள வளிமண்டலம் போன்ற புவியின் மேற்பரப்பை போன்று உட்பரப்பில் உள்ள சகல வளங்களும் நிலத்திற்கு உடைமையாகும். அப்ப நம்ம நிலம் என்று சொன்னால் ஒரு காட்டுல காணப்படுகிற யானையை நாம பொருளியல் நிலம் என்று தான் சொல்லுவோம். ஒரு காட்டை நம்ம நிலம் என்று தான் சொல்லுவோம். கடலை நம்ம நிலம் என்று தான் சொல்லுவோம். ஆகாயத்தை நம்ம நிலம் என்று தான் சொல்லுவோம். சூரிய ஒளியை நம்ம நிலம் என்று தான் சொல்லுவோம். சோ இயற்கையினால வழங்கப்படுகின்ற ஒரு உற்பத்திக்கு பயன்படுத்தக்கூடியதாக உள்ள இயற்கை வளங்கள் எல்லாவற்றையும் நாம நிலம் என்றுதான் நம்ம சொல்லுவோம். வெறும் கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு இடத்தை மாத்திரம் கிடையாது. இது புரியுதா நான் சொல்றது? ஆல் நேச்சுரல் ரிசோர்சஸ், எக்ஸாக்ட்லி கரெக்ட் ஜெய்னப் சொல்றது. அனைத்து இயற்கை வளங்களையும் நம்ம நிலம் என்று தான் சொல்லுவோம், லேண்ட் தான் சொல்லுவோம். இயற்கையில் கிடைக்கும் அனைத்து வளங்களும் நிலம் என்று சொல்லலாம். கரெக்ட் பிரகாஷினி. இது புரிஞ்சது எல்லாருக்குமே. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். பிகாஸ் நம்ம மற்ற இடங்கள்ல எல்லாம் இப்ப அக்கௌண்டிங்ல நம்ம லேண்ட் படிக்கிறோம், அது லேண்ட் மட்டும்தான். நிலம்ண்டா நிலம், கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு லேண்ட். பட் இங்க நிலம் என்பது எக்கனாமிக்ஸ் அது மட்டும் கிடையாது. நிலத்திற்கு கீழ் உள்ளது, நிலத்திற்கு மேலுள்ளது, நிலத்தோடு இருக்கிறது, எல்லாத்தையுமே நாம நிலம் என்றுதான் சொல்லுவோம். சோ பொதுவாக நேச்சுரல் ரிசோர்சஸ், இயற்கை வளங்கள் எல்லாமே நிலம்தான். எஸ், வனம் என்பது காட்டினுடைய இன்னொரு பெயர். சோ வனம் என்பதும் ஒரு நிலமாகத்தான் நம்ம கருதுவோம். சோ நிலத்தினுடைய பண்புகள், த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் லேண்ட். சோ பொருளியல்ல நீங்க ஒரு விஷயத்தை நிலமாக நீங்க சொல்றீங்கன்னு சொன்னால் அதுக்கு என்னென்ன பண்புகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி பாருங்க. சோ இதற்கு உதாரணமாக நம்ம இந்த பிக்சரை ஃபெஸ்ட்டுக்கு பார்த்துக்கொள்ள மாதிரிக்கும், ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ், ஒரு நீர்வீழ்ச்சியாக இருந்தால் இதுவும் ஒரு நிலம் தான். பிகாஸ் இயற்கையாக இது இருக்கின்றது. ரைட்? சோ இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, முதலாவது பீயிங் எ கிஃப்ட் ஆஃப் நேச்சர். இந்த நிலம் என்று சொல்லக்கூடியது இயற்கையினுடைய ஒரு அருட்கொடை. நீங்க கண்ணால பார்க்கக்கூடிய யானையோ, மிருகமோ, நீங்களோ, நானோ, இயற்கையினுடைய ஒரு அருட்கொடை, பீயிங் எ கிஃப்ட் ஆஃப் நேச்சராக நம்ம இருக்கிறோம். அதே சமயம் சப்ளை பீயிங் இன்இலாஸ்டிக். ரைட்? இதனுடைய நிரம்பல் வந்துட்டும் நெகிழ்வற்றதாக இருக்கும். இந்த நெகிழ்வற்றது என்பது என்னன்னு சொல்லி இப்ப கேட்காதீங்க, நான் இதை உங்களுக்கு செகண்ட் யூனிட்ல படிப்பிக்கும் போது சொல்லுவேன். பட் இப்போதைக்கு நிரம்பல் ஒரு நெகிழ்வற்றது அப்படிங்கறத நினைவு வச்சுக்கொள்ளுங்க. சுருக்கமாக இன்னும் நான் சொல்ல போனோம்னு சொன்னால், நிரம்பல் நெகிழ்வற்றது ஸ்டூடெண்ட்ஸ், நிலத்தினுடைய அளவை நம்மளால மாற்ற முடியாது. அதனால இது ஒரு நெகிழ்வற்றது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்இலாஸ்டிக் அப்படின்னு என்ன அர்த்தம்? உதாரணத்துக்கு இலங்கையினுடைய சதுர கிலோமீட்டர் எத்தனை பரப்பளவு இலங்கை என்பது மாறுமா ஸ்டூடெண்ட்ஸ்? இலங்கை நாடென்றால் இத்தனை சதுர கிலோமீட்டரை கொண்டது என்பது மாறுமா? அல்லது இந்தியா இவ்வளவு பூகோள பரப்பை இத்தனை சதுர கிலோமீட்டரை கொண்ட நாடு என்பது நாளுக்கு நாள் கூடுமா குறையுமா? அல்லது நம்முடைய ஒட்டுமொத்தமான உலக நாடுகளை எடுத்தாலும் அந்த நாட்டினுடைய பரப்பு என்பது, நிலம் என்பது மாறப்போறது கிடையாது. சோ நிரம்பல் ஒரு நெகிழ்வற்றது. அங்க கிடைக்கக்கூடியதாக உள்ள நிலம் என்பது நமக்கு மாற மாட்டுச்சு, கூடவும் மாட்டுச்சு, குறைய மாட்டுச்சு. நிலம்ண்டா நிலம். அதனால தான் மற்ற ஏனைய சொத்துக்கள் நம்ம அக்கவுண்டிங் படிப்பிக்கும் போதும் சரி, அக்கவுண்டிங்ல நாம நிலத்திற்கு நம்ம தேய்வு செய்ய மாட்டோம். நினைவு இருக்குதா? யாருக்கு சரி இந்த விஷயம் தெரியுமா? நம்ம அக்கவுண்டிங் படிக்கும் போது லேண்ட் என்று சொல்லக்கூடிய எல்லாத்துக்குமே நம்ம தேய்வை கணிப்போம். கட்டடம் என்றால் பாவிக்க தேய்ந்து போகும். மோட்டார் வாகனம் என்றால் பாவிக்க தேய்வடைந்து விடும். இயந்திரம் எல்லாமே பாவிக்க தேய்வடைந்து விடும் சொல்லி அதனுடைய பெருமதியை நம்ம குறைப்போம். ஆனால் நிலம் என்பதற்கு அந்த பெருமான தேய்வு என்பது செய்ய மாட்டோம். அதனுடைய பெருமதி என்பது குறைவடைய மாட்டுச்சு. காரணம் என்றால் நிரம்பல் என்கின்ற ஒரு விஷயம் கூடவும் மாட்டுச்சு, குறையவும் மாட்டுச்சு இந்த நிலத்திற்கு. நிலம் என்பது எல்லையற்ற ஆயுட்காலத்தை கொண்டது. நீங்க அதுல கட்டடம் கட்டலாம், மறுபடியும் அதை இடிச்சு போட்டுட்டு மறுபடியும் ஏதாவது விஷயம் செய்யலாம். சோ நிரம்பல் நெகிழ்வற்றது. அதே மாதிரி ஒரு நிலத்தினுடைய ஆயுட்காலம் என்பது எல்லையற்று காணப்படுறதாலதான் நம்ம அதற்கு இத்தனை வருஷத்துக்கு தான் நம்ம பாவிப்போம். அப்போ இவ்வளவு வருஷத்துக்குள்ள இது இல்லாம போயிடும், புதிதாக ஒன்று வாங்கணும்னு சொல்லி நிலத்துக்கு நாம தேய்வு செய்யறதும் இல்லை அக்கவுண்டிங்ல. அதே மாதிரி தான் எக்கனாமிக்ஸ்ல நம்ம படிக்கிறோம். நிரம்பல் என்பது ஒரு நெகிழ்வற்றது. இது கூடி குறையாது, கிடைக்கக்கூடியதாக உள்ள அளவு. இதை நம்ம நெகிழ்வற்றதுங்கிற எக்கனாமிக்ஸுடைய ஒரு டேர்ம்ஸ்ல சொல்லுவோம். இந்த நெகிழ்வற்றது, இன்இலாஸ்டிக் அப்படிங்கறதெல்லாம் என்னன்னு சொல்லி செகண்ட் யூனிட்ல நம்ம விரிவா படிப்போம். இப்போதைக்கு இந்த விளக்கம் போதுமான. சோ பீயிங் எ கிஃப்ட் ஆஃப் நேச்சர். அதே மாதிரி சப்ளை பீயிங் இன்இலாஸ்டிக், மாறாமல் இருக்க போகிறது. அதே சமயம் பாத்தீங்கன்னு சொன்னால் அசைவுத்தன்மை என்பது இதற்கு காணப்படாது. இம்மொபைலிட்டி. நம்ம நிலத்தை
ஒரு இடத்துல இருந்து அப்படியே வெட்டி கொண்டு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக முடியாது. ஒரு காடாக இருந்தால் அது காடாக இருந்தால் காடுதான். ஆனால் ஓகே, அனிதா கேக்குறாங்க, காடு ஒரு நிலம், அது அழிவுக்கு உட்படுகிறது தானே. சோ இங்க வனம் என்று சொல்லப்படுவ ஸ்டூடெண்ட்ஸ், காடு என்று சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் நீங்க நினைக்கிற மாதிரி வெறும் மரங்களையோ செடிகளையோ கிடையாது. ஒரு காடு ஒரு வனம் என்பது அதில் காணப்படுகின்ற மிருகங்கள்ல இருந்து அங்கு காணப்படுகின்ற ஆறு குளம் எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம ஒரு வனம் என்று சொல்லுவோம். ரைட்? நாம காட்ட அழிவுக்குட்படுத்தலாம், எல்லாத்தையுமே நம்மளால அழிக்க முடியுமா இருக்கும். நாம இங்க சொல்றது நெகிழ்வற்றது என்று தான் சொல்றோம். புரியுதா? மரங்களை நம்மளால அழிக்க முடியும். நம்ம இங்க அழிவில்லாதுன்னு சொல்லலையே மை டியர்ஸ், அழிவில்லாதுன்னு நம்ம சொல்லல, நிரம்பல் நெகிழ்வற்றதுன்னு தான் சொல்றோம். ரைட்? சோ ரொம்ப டீப்பா யோசிக்காதீங்க, சிம்பிளா இந்த பண்புகளை நினைவு வச்சுக்கொள்ளுங்க. ரைட்? சோ அசைவுத்தன்மை என்பது ஒரு இல்லாத ஒரு விஷயமாக, இம்மொபைலிட்டியாக இருக்க போகிறது. இது பொதுவான பண்புகளா நம்ம பார்க்கிறது, நிலத்தினுடைய பொதுவான பண்பு. இப்ப நீங்க கேட்கலாம், மீன் என்பதை ஒரு நிலம் என்று சொல்றீங்களே சார், மீன் வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அசைய போகுதே. கடல் என்பது ஒரு நிலம் என்று சொல்றீங்களே, கடல் அலை வந்துட்டு அங்க இங்க அசைஞ்சு போகுதே. ரைட்? இப்படி எல்லாம் ரொம்ப ரொம்ப டீப்பா யோசிக்காதீங்க. இங்க நிலம் என்பது அசைவுத்தன்மை இல்லாதது என்பது ஒரு பொதுவானதாக நம்ம கருதுறோம். ரைட்? இம்மொபைலிட்டி, இங்க நம்ம நிலத்தை தான் நம்ம இங்க பாக்குறோம், இந்த மாதிரியான ஒரு லேண்ட். ரைட்? அதே மாதிரி அடுத்தது பாருங்க, வினைத்திறனை உயர்த்த முடியும், possibility to improve the productivity. ரைட்? சோ ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லும்போது, உதாரணத்துக்கு ஒரு சாதாரணமான ஒரு வயல்காணியாகவோ இது இருந்தால், அதனை நீங்க என்ன செய்யலாம், அதற்குரிய விடயங்களை செய்வதன் மூலமாக அதனுடைய ப்ரொடக்டிவிட்டி, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய விளைச்சலை உங்களால அதிகரிக்க முடியுமாக இருக்கும். சோ இது ஒரு பண்பு. அதே மாதிரி ஓரிடத்தன்மை அற்றது. சோ ஒரு நிலம் என்கின்ற ஒரு விஷயம், ஒரு கனிய வளமாக நம்ம எடுத்தாலோ, ஒரு நீர் வளமாக எடுத்தாலோ, அதனுடைய உருவாக்கத்தினுடைய தன்மை பார்த்தாலோ நன் யூனிஃபார்மிட்டியாக இருக்கும். லொகேஷனுக்கு லொகேஷன் இது வித்தியாசமாக காணப்படும், கிளைமேட்டுக்கு கிளைமேட் வித்தியாசமாக காணப்படும். ரைட்? சோ இங்க ஓரினத்தன்மை அற்றது. உதாரணத்துக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய மரக்கறிகள்லயே ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமாக காணப்பட போகிறது. சோ ஓரினத்தன்மை அற்றதாக காணப்படும். அதே சமயம் முக்கியமான ஒரு பாயிண்ட், நிலத்திற்கு வழங்கப்படுகின்ற கொடுப்பனவு, சோ நிலம் என்கின்ற ஒரு உற்பத்தி காரணிக்கு நம்ம கொடுக்கின்ற கொடுப்பனவு வாடகை அப்படின்னு சொல்லப்படும், ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ ரெண்ட். சோ இது எல்லாமே ஒரு முக்கியமான பண்புகள். உங்களுக்கு நிலம் என்றால், நிலத்தினுடைய பண்புகள் என்றால் எழுத வேண்டியது. சோ நிலத்திற்கு கொடுக்கப்படுகின்ற கொடுப்பனவு வாடகை, இது ஒரு ஓரினத்தன்மையற்றது, இதனுடைய வினைத்திறனை நம்மளால உயர்த்த முடியுமாக இருக்கும். ஒரு அசைவுத்தன்மை என்பது அற்றது, நிரம்பல் என்பது ஒரு நெகிழ்வற்றது, இயற்கையினுடைய அருட்கொடை. பொதுவாக நாம இங்க கொடுக்கிற டெபினிஷன் எல்லாமே ஜஸ்ட் ஒரு லேண்ட் நினைச்சுதான் நம்ம கொடுக்கிறோம். பட் நிலம் என்பது அதற்கு மேலதிகமாக நிறைய விஷயங்களை உள்ளடங்கும். ஓகே, புரிஞ்சுது எல்லாமே? மேக் சென்ஸ் ஆல் ஆஃப் யூ? நிலத்தினுடைய பண்புகள் எல்லாம் ரைட். இப்போ இந்த மாதிரி காணப்படுகின்ற இந்த நிலம் அல்லது இயற்கை வளம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது, நிலம் அல்லது இயற்கை வளம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இந்த நிலம் அல்லது இயற்கை வளங்களை இரண்டு வகையாக நம்ம பிரிச்சு பார்ப்போம், இரண்டு வகைகளாக நம்ம பிரிச்சு பார்ப்போம். அதுல ஒன்று என்ன மாதிரியான வகைன்னு பாத்தீங்கன்னு சொன்னால், ரினியூவபிள் ரிசோர்சஸ், ரினியூவபிள் நேச்சுரல் ரிசோர்சஸ். ரைட்? ஆக்சுவலி ரினியூவபிள் நேச்சுரல் ரிசோர்சஸ் சொல்லுவோம், புதுப்பிக்கக்கூடிய இயற்கை வளங்கள். சோ மீள உருவாக்கக்கூடிய இயற்கை வளங்கள் அல்லது புதுப்பிக்கக்கூடிய இயற்கை வளங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதே சமயம் இன்னொரு கேட்டகரியாக நம்ம பார்த்தோம்னு சொன்னால், மீள உருவாக்க முடியாத இயற்கை வளங்கள், புதுப்பிக்க முடியாத இயற்கை வளங்கள், non renewable natural resources. ரைட்? சோ இது இரண்டு விடயங்களாக நம்ம பிரிக்க போறோம். சோ முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னால், மீள உருவாக்கக்கூடிய இயற்கை வளம் என்று சொன்னால், இந்த இயற்கை வளம் நாம யூஸ் பண்ண மறுபடியும் இது உருவாகும் அல்லது உருவாக்கலாம். பாத்தீங்கன்னு சொன்னால், the resources which do not used up with consumption, நம்ம பாவிச்ச உடனே இது முடியாது, அதுவே உருவாகி கொண்டு இன்னும் உருவாகும்.
இந்த மாதிரியான ரிசோர்சஸ், ரினியூவபிள் ரிசோர்சஸ், மீள் புதுப்பிக்க கூடிய வளம்னு சொல்லுவோம். தீஸ் ரிசோர்சஸ் ஆர் ஜெனரேட்டட் அகெயின். உதாரணம் பாத்தீங்கன்னு சொன்னா ஃபாரஸ்ட்ரி, வனங்களை பாருங்க, வனங்கள்ல இருக்கக்கூடிய காட்டு வளங்களை பாருங்க, அங்க இருக்கக்கூடிய மரங்கள் மறுபடியும் உருவாகும். ஒரு 2 தரம் நீங்க வெட்டிட்டு வாங்க மரத்தை, அடுத்த ஒரு வருஷத்துக்கு போகும்போது அங்க ஒரு பெரிய காடே உருவாக்கி இருக்கு. சோ இந்த ஃபாரஸ்ட்ரி, காடுகள் இருக்கக்கூடிய மீன், காடுகள்ல காணப்படுகின்ற இந்த விலங்குகள், இதெல்லாமே அவங்களுடைய இனப்பெருக்கம் மூலமாக மறுபடியும் உருவாகி கொண்டிருக்கும் ஃபாரஸ்ட்ரி. அதே மாதிரி தான் மீன் வளங்களும். ரைட்? நம்ம இலங்கையில நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி, எத்தனையோ ஆயிரக்கணக்கான காலத்துக்கு முன்னாடி இருந்து இயற்கை கடலில் இருந்து நம்ம மீன் பிடிச்சுதான் இருக்கிறோம். மீன் வளம் என்பது அழிந்து விட்டதா? இன்றைக்கும் பிடிக்கிறவங்களுக்கு மீன் கிடைக்குது தானே. சோ இதெல்லாமே மீள் புதுப்பிக்க கூடிய வளங்கள்னு சொல்லுவோம், ரினியூவபிள் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு விதமான இயற்கை வளம், காட்டு வளங்கள், மீன் வளங்கள் போன்றன. அதே மாதிரி மீள உருவாக்க முடியாத வளங்களும் காணப்படுகிறது. சோ மீள உருவாக்க முடியாத வளங்களை பாத்தீங்கன்னு சொன்னால் பயன்பாட்டின் காரணமாக பெருமான தேய்வுக்கு உட்படும், இதனுடைய பெருமதி தேய்வடைந்து விடும். சோ மீள் உருவாக்க முடியாமல் போய்விடும். இந்த மாதிரியான வளங்களை நம்ம புதுப்பிக்க முடியாத வளங்கள்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த கனிய வளங்கள், ரைட்? நிலத்திற்கு கீழே இருந்து நம்ம எடுக்கக்கூடிய கனிய வளங்கள், இந்த தங்கம் போன்றவை, வைரம் போன்றவை, அதே மாதிரி பெட்ரோலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த கச்சா எண்ணெய்கள், கனிய வளங்கள், எரிவாயுகள், இரத்தினக்கல், நிலக்கரி போன்றவை எல்லாமே என்னவாக காணப்படும்? மீள உருவாக்க முடியாது. ஒரு தரம் எடுத்தமா அவ்வளவுதான். நீங்க நியூஸ்ல கேட்டிருப்பீங்க, சவுதி அரேபியாவே இந்த எண்ணெய் கிணறு என்பது, எண்ணெய் கிடங்கு என்பது மூடப்பட்டது. பிகாஸ் இருந்த வரைக்கும் தோண்டி எடுத்துட்டாங்க, இதுக்கு பிறகு அதெல்லாம் உருவாக முடியாது. நீங்க நியூஸ்ல கேட்டீங்களா ஸ்டூடெண்ட்ஸ், விண்வெளிகளில் ஏன் ஆராய்ச்சி நடக்குதுன்னு நீங்க பாத்திருக்கீங்களா? விண்வெளிகள்ல நீங்க எப்பயாவது யோசிச்சீங்களா? நீங்க சயின்ஸ் படிச்சிருப்பீங்க, விண்வெளிகளில் ஆராய்ச்சி நடக்கின்றது. கோடிக்கணக்கான செலவு, நம்ம நாட்டினுடைய கடனே அடைச்சிடலாம் ஒரு விண்கலத்துக்கு அவங்க செலவழிக்கிறதுக்கு. சோ கோடிக்கணக்கான, லட்சக்கணக்கான, மில்லியன், பில்லியன் கணக்கான அமெரிக்கன் டாலர்ஸ்கள் பயன்படுத்தப்பட்டு இந்த செயற்கை கோள்களும் இந்த வளிமண்டலத்துல விண்வெளி ஆராய்ச்சிகளும் நடத்தப்படுவதனுடைய காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? why they should do that? அவ்வளவு செலவழிச்சு என்னத்துக்கு? ஒரு வேற்று கிரகம் இருக்கிறதா, அங்க என்ன இருக்குது, இல்ல மனிதன் போகலாமா, வாழலாமா, ஏன் யோசிக்கணும்? யோசிச்சு பாருங்க. நீங்க எப்பயாவது திங்க் பண்ணீங்களா? நிலவுக்கு போறாங்க, நிலவுக்கு போய் கால் பதிக்கிறாங்க, அங்க ஆராய்ச்சி செய்யறாங்க. எதுக்காக செய்யணும்? இங்க இங்க இந்த நாட்டிலே வாழ முடியாதா? why they should do that? because நம்ம நாட்டுல, நம்ம உலகத்துல காணப்படுகின்ற எல்லா வளங்களும் ஒரு நாள் முடிவடைந்து விடும். ரைட்? சவுதி அரேபியா உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியுமா ஸ்டூடெண்ட்ஸ், சவுதி, அதே மாதிரி துபாய், ஒரு உதாரணமா காட்டலாம். துபாய் வந்துட்டும், துபாயினுடைய பொருளாதாரம் எதை நம்பி இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். துபாய் நாட்டினுடைய பொருளாதாரம் எதனை நம்பி காணப்பட்டது, இப்போது எதனை நம்பி உள்ளதுன்னு சொல்லுங்க பாப்போம். நீங்க நினைக்கிறீங்களா? what is that? துபாய் நாட்டினுடைய பொருளாதாரம் எதனை நம்பி காணப்படுகிறது? என்ன கெஸ் பண்ணுங்க பாப்போம். நிறைய பேர் இங்க ஆன்சர் பண்றாங்க. ரைசா ஹஸ்மத் சொல்றாங்க பெட்ரோல், முனீர் கான் சொல்றாங்க கச்சா எண்ணெய், அதாவது அந்த பெட்ரோலை எடுக்கிறதுக்கான எண்ணெய் கிணறுகளில் காணப்படுவது. ஜம்ரா சொல்றாங்க பெட்ரோலியம். what about others? I need answer from all the people. so பெட்ரோல், டீசல். ரைட், அஷ்னிஃப் வந்து கரெக்டா ஒரு ஆன்சர் சொல்லிக்கிறார், நான் எதிர்பார்த்த ஆன்சர். ரைட், அம்ஹர் வந்து கோல்டன் நம்பி. ரைட், நல்லா நினைவு வச்சுக்கொள்ளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். முதலில் துபாய் நாட்டினுடைய, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்னுடைய நிறைய விஷயங்கள் இந்த பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸை நம்பி தான் இருந்துச்சு. ஆனால் துபாய் நாட்டினுடைய பொருளாதாரம் டூரிசம் நம்பி மாற்றப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாகவே அந்த நாடு ஒரு டூரிஸ்ட் கண்ட்ரி. எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய மக்கள் சுற்றுலாவுக்கான ஒரு தகுந்த இடமாக வரணும் என்று சொல்லித்தான் ஏகப்பட்ட விஷயங்கள், ரைட், எத்தனையோ கோடிக்கணக்கில் செலவு செஞ்சு அது ஒரு சுற்றுலா தலமாக மாற்றப்பட்டு கொண்டு வருகிறது. இதை கேள்விப்பட்டீங்களா நீங்க? How many people heard about this?
ரைட்? நீங்க டூரிசம் பார்க்கணும்னு சொன்னால் நீங்க போக வேண்டிய நாடு துபாய். காரணம் என்ன? அந்த நாட்டினுடைய மன்னர் கிங்க்கு தெரியும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய எண்ணெய் வளம் என்பது ஒரு மீள உருவாக்க முடியாத ஒரு வளம். நம்ம நாட்டுல அது இருக்குது, அது இயற்கை தந்தது, அவங்க நாட்டுக்குன்னு சொல்லி அது இறைவனால கொடுக்கப்பட்ட ஒரு வளம். ஆனால் அது ஒரு மீள உருவாக முடியாத வளம். அதை தோண்டி ஒரு இடத்துல எடுத்து அங்க இருக்கிறது முடிஞ்சுதான், அவ்வளவுதான். முடிஞ்சது மறுபடியும் அது உருவாகாது. காடுகள் போன்றோ மீன் வளம் போன்றோ அது உருவாகாது. அதனால்தான் அவங்க அதன் மூலமாக கிடைத்த வருமானங்கள் இலாபங்களை வைத்து அதனை ஒரு சுற்றுலாவை மையமாக கொண்ட ஒரு பொருளாதாரமாக மாற்றிருக்கிறாங்க. சோ சம்டைம் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா பெட்ரோலிய வளங்களும் முடிவடைந்தாலும் கூட அந்த நாடு வந்துட்டு ஒரு சுற்றுலா நாடாக அவங்களுடைய பொருளாதாரம் அவங்களுக்கு தேவையான இறக்குமதி பொருட்களை அவங்களால எடுத்துக்கொள்ள முடியுமாக இருக்கு. சோ அதனால தான் இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப கிட்டத்துல இந்த ரஷ்யா உக்ரைன் போர் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல வந்துட்டும் உடனடியாக ரஷ்யாவினுடைய எண்ணெய்களில் இந்த கச்சா எண்ணெய், இந்த பெட்ரோலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்கள் அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நாடுகள் ரஷ்யாவில் கிடைக்கக்கூடியது. சோ இந்த ரஷ்யாவில இருந்து யாருமே வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வந்துட்டும் நேட்டோ நாடுகள் வந்துட்டும் உடனடியாக அறிவிச்சாங்க. சோ அறிவிச்ச டைம்ல அமெரிக்கா என்ன செஞ்சுன்னு சொன்னா சவுதி அரேபியாவுக்கு கால் பண்ணி சவுதி அரேபியா மன்னர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணாங்க, நாங்க வந்துட்டும் ரஷ்யாட்ட இருந்து எண்ணெய் வாங்குறத நாங்க நித்தாட்டிட்டோம், உடனடியாக உங்களோட உற்பத்தியை நீங்க கூட்டுங்க, ப்ரொடக்ஷன் உங்களோட கூட்டுங்க, நாங்க உங்கள்கிட்ட நிறைய வாங்கிட்டோம்னு சொல்லி உடனடியாக அது மறுக்கப்பட்டது. இது நீங்க நியூஸ்ல கேள்விப்பட்டீங்களா? உடனடியாக அதுக்கு மறுக்கப்பட்டுச்சு. ஏன்னு சொன்னா எங்களுக்கு ஒரு லிமிட் இருக்குது, நாங்க இவ்வளவு காலத்துக்கு எங்களுக்கு கிடைக்கக்கூடியது இவ்வளவு காலத்துக்கு தான் கிடைக்கும்னு சொல்லி நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். நீங்க கேட்டதுக்காக நான் எங்களோட ப்ரொடக்ஷன் எல்லாம் செஞ்ச மாட்டோம், ஒரு காலத்துல எதுவுமே இல்லாம போயிடும் எங்கட நாடு. சோ அப்படியெல்லாம் நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ நல்லா நினைவு வச்சுக்கொள்ளுங்க, அது இயற்கை வளமாக இருந்தாலும் மீள புதுப்பிக்க முடியாத ஒரு வளம். காடுகள் போன்றோ இங்க இருக்கக்கூடிய காடுகள் போன்றோ மீன் போன்றோ கிடையாது. அதே மாதிரி தான் இப்ப நம்ம நாட்டுல வந்துட்டும் இங்க இருக்கக்கூடிய மின்சாரம் என்பது, நாம பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரிசிட்டி என்பது ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ரினியூவபிள் எனர்ஜியா நான் ரினியூவபிள் எனர்ஜியை பயன்படுத்தியா இங்க மின்சாரம் உருவாக்கப்படுதுன்னு சொல்லுங்க பாப்போம். நம்ம நாட்டுல 100% ஆன மின்சாரம் என்பது எதனை வைத்து உருவாக்கப்படுகிறது? ஒரு மீள் புதுப்பிக்கக்கூடிய ஒரு வளத்தை வைத்து செய்யறாங்களா, அல்லது மீள் புதுப்பிக்க முடியாத ஒரு வளத்தை வைத்து இங்கு மின்சாரம் என்பது செய்யப்படுகிறதா? ரைட்? இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையை ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க கேள்விப்பட்டீங்க தானே, அந்த மின்சார சாலையை நாங்க மூடுறோம், அந்த பேர் எனக்கு நினைவில், அந்த மின்சார சாலை எங்களுக்கு டீசல் இல்ல, அதனால நாங்க அந்த மின்சார உற்பத்தி நிலையத்தை நாங்க மூடுறோம், இதெல்லாம் கேள்விப்பட்டீங்களா நியூஸ்ல? Why is that? ஒரு தரம் டீசலை நாம பாவிச்சு முடிச்சோம்டா அது முடிஞ்சுது, மறுபடியும் அதை மீள நீங்க பயன்படுத்த முடியாது. தட் இஸ் a non-renewable. ஆனா அதுவே சூரிய சக்தியை அடிப்படையாக கொண்ட ஒரு மின்சாரமாக இருந்தால் யோசிச்சு பாருங்க, நமக்கு தேவையான போது தேவையான காலங்கள்ல அதை சேமிச்சு வச்சு நம்மளால பயன்படுத்த முடியுமா இருந்திருக்குமா இல்லையா? சோ எல்லா கண்ட்ரீஸும் இப்ப யோசிக்கிற ஒரு விஷயம், அவங்களுடைய எனர்ஜி சோர்சஸ், எனர்ஜியில இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை எப்படி சரி நாம ஒரு ரினியூவபிள் எனர்ஜியை நம்ம பயன்படுத்துற ஒரு நாடாக மாறிடணும், மீள உருவாகக்கூடிய ஒரு எனர்ஜியை பயன்படுத்துற ஒரு நாடாக மாறிடணும். நான் ரினியூவபிள்லே தங்கியிருக்க முடியாது, பிகாஸ் எப்படி சரி ஒரு காலத்துல இல்லாம போயிரும். அது நம்மட ஜெனரேஷன் இல்லாட்டியும் ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டு ஒரு 5000 6000 ஆண்டுகளாக மாறும் போது, இப்ப நாம 2024 சொல்லும் போது 5000ஆம் ஆண்டு 5024ஆம் ஆண்டு என்று சொல்ற ஒரு காலம் வரும்போது சம்டைம் நாட்டுல பெட்ரோல்ங்கிறது ஒன்றே கிடையாது இருக்கலாம், எல்லா பெட்ரோல் கிடங்குகளும் முடிவடைந்திருக்கலாம். சோ அதனால தான் இப்ப ஈலான் மாஸ்க் போன்றவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் போன்ற இனோவேஷனை செய்யறாங்க. பெட்ரோல் இல்லாமலுக்கு பயன்படுத்தக்கூடிய போகக்கூடிய விடயங்கள் சூரிய ஒளி மூலமாக, அதுதான் ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஒன்று இடம்பெறும்போது வரக்கூடியதாக இருக்கும். ரைட்? சோ இதை நீங்க தெளிவாக நீங்க புரிஞ்சு கொள்ளணும். சோ உருவாக்க முடியாத வளங்கள் என்பது விரைவாக குறைவதனால் அவை எதிர்காலத்தில் இல்லாமல் போய்விடலாம். இதனால் நிலைபேணத்தகு அபிவிருத்திக்கு பாதிப்பதற்கு இடம் இருப்பதனால் இயற்கை வளங்கள் மிகவும் பாதுகாப்பாக பயன்படுத்தப்படுகிறது. ரைட்? சோ நாம என்ன செய்யணும், ஒரு வளத்தை பயன்படுத்துறோம்னு சொன்னால் அது உருவாகிறதுக்கு ஒரு டைம் வந்து கொடுக்கணும். அதனால தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லைக்கு நம்ம ஒரு இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட ஊர்ல வந்துட்டு ஆறுகள் குளங்கள் சொன்னா அதுல மண்ணை தோண்டி எடுக்கிறதுக்கு எல்லாருக்கும் அனுமதி கிடையாது.
அதுவும் எல்லா இடத்திலையும் தோன்றதுக்கும் அனுமதி கிடையாது. பிகாஸ் அதை நம்ம தோண்டிக்கிட்டே இருந்தோம்னா அது ஒரு நாளைக்கு இல்லாமலே போயிடும். பறவைகளை பாருங்க, ஒரு சின்ன கொக்கொண்டு நீங்க புடிச்சிட்டு வந்தாலும் 50,000 60,000 ஃபைன். காரணம் என்ன? எல்லாருமே அதை புடிச்சிட்டு இருந்த போனோம்னு சொன்னால் அதுவும் ஒரு மீள உருவாகக்கூடிய ஒரு வளம் இருந்தாலும் கூட அதுக்கு டைமே கொடுக்காமலுக்கு நாம் அழிச்சுக்கிட்டே இருந்தோம்னா இல்லாமலே போயிடும். அதனாலதான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கவர்மெண்ட் அதை பாதுகாக்கிறதுக்கு ட்ரை பண்ற. சில அரிய வகை விலங்குகள், சில அரிய வகை காடுகள், இதெல்லாம் அதுல காணப்படுகின்ற மூலிகைகள் எல்லாம் அப்படித்தான். ரைட்? சோ நிலைப்பேணத்தக்க அபிவிருத்தி. சோ நிலைப்பேணத்தக்க அபிவிருத்தி என்று சொன்னால் சூழல்ல, சமூகத்துல, சூழல், சமூகம், அதே மாதிரி 3 விடயங்கள், பொருளாதாரம். இந்த 3 விடயங்கள்லையும் எல்லாமே சரியாக, ஒரு சூழலும் சரியாக இருக்கணும், பொருளாதாரமும் அபிவிருத்தி அடையணும், சமூகத்துக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இதனைத்தான் நம்ம நிலைப்பேணத்தக்க அபிவிருத்தி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்லுவோம். சோ அந்த மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட், ஒரு பொருளாதாரம் அச்சீவ் பண்ணணும்னு சொன்னால் மீள உருவாக்க முடியாத வளங்களை விரைவாக குறைவதனால் அவை எதிர்காலத்துக்கு இல்லாமல் போகலாம். இதை நம்ம பாதுகாக்கணும். So as a non-renewable resources depreciate fast, these resources should not be preserved for the future. In addition, sustainable development can be delayed with this. Therefore, it is important to protect the natural resources. Right? இயற்கை வளங்கள் நம்ம பாதுகாத்து ஓரளவுக்கு சரி நம்ம அடுத்த சந்ததிக்கு நம்ம கொண்டு போகணும்னு சொன்னால் நிலைபெறான அபிவிருத்தி, சூழலுக்கும் நாம செய்யக்கூடிய விஷயங்கள் பாதிப்பில்லாமலுக்கு, சமூகத்துக்கும் பாதிப்பை செலுத்தாமலுக்கு, நம்ம பொருளாதாரத்துக்கும் பாதிப்பை செலுத்தாமலுக்கு நம்ம போகணும்னு சொல்லக்கூடிய நிலைபெறான அபிவிருத்தியாக இன்றைக்கு செய்யக்கூடிய பொருளாதார அபிவிருத்திகள் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நிலைபெறான அபிவிருத்தின்னு சொல்லக்கூடிய விஷயம். ஸோ ஹோப் எல்லாருக்குமே இந்த இயற்கை வளங்களினுடைய வகைப்பாடு, அதனுடைய வளத்தினுடைய வகைகள் புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது எல்லாருக்குமே புரிஞ்சுதா? ஆக்சுவலி ரைட். ராகுல், உங்களோட கொஸ்டினுக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, ஐ வில் ஆன்சர் யூ. நிறைய பேராகிராஃபா போட்டிருக்கிறீங்க, ஐ கான்ட் ரீட் இட். ரைட். ஸோ ஹோப்ஃபுல்லி கைஸ் டுடே கிளாஸ் இட்ஸ் இனஃப். ஸோ நம்ம அடுத்த கிளாஸ்ல பெரும்பாலும் இந்த 3 விடயங்களையும் நம்ம முடிக்க பார்ப்போம். ஸோ குயிக்காவே நாம நம்மளோட இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டை முடிச்சுட்டு we have to go for an exam. Okay, so thank you guys, see you in the next classes. எல்லாருமே உங்களோட மறக்காம உங்களோட ஜூலை பேமெண்ட் நான் செக் பண்ணல, டுடே I will check it that one. So make sure you have paid your contributions, right? So thank you all, see you in the next classes. Thank you, bye.